எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கையை முழங்கு. இந்திய திருநாட்டின் குடியரசு தின விழா நிகழ்ச்சியினை பாரதமெங்கும் இருக்கிற நம் மண்ணின் மைந்தர்கள் கொண்டாடுகின்ற முகத்தான் தமிழகம் மட்டும் இல்லாமல் பல்வேறு மாநிலங்களிலே இருக்கிற பல்வேறு நாடுகளிலே இருக்கிற நம் தமிழ் சொந்தங்கள் உவகையோடு ரசித்து பார்க்கிற யூடியூப் சேனல் வாயிலாகவும் தன்னுடைய புகழ்குடியை நாட்டிக் கொண்டிருக்கிற கிங் டிவியின் ரசிகர் பெருமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியினை வெகு சிறப்பாக கட்டமைத்து இன்றைக்கு இருக்கிற குளறுபடியான சூழ்நிலையில் வெகு நேர்த்தியாக இந்த நிகழ்ச்சியை கட்டமைத்து வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற மிகுந்த மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய கோவை SNMB கல்லூரியினுடைய முதல்வர் பெருந்தகை ஐயா அவர்களை வணங்கி கல்லூரியினுடைய நூலகர் மற்றும் MBA டிபார்ட்மெண்ட் நூலகர் இங்கு வருகின்றிருக்கிற பேராசிரியர் பெருமக்கள் மாணவர்கள் என்று சொல்ல முடியாது. இவர் அத்தனை பேருக்கும் குடியரசு தின விழா நிகழ்ச்சியின் வாயிலாக எனக்கு பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவர்கள் சொன்னா இந்த மாதிரி சொன்னா அவங்க கை தட்டுவாங்க. கை தட்டின 4-5 பேருக்கு மட்டும் நன்றி. இன்னைக்கு எல்லாருக்கும் கலவரமா தான் இருக்கு. யாரு கூட நம்ம பைக்ல போறோன்னே தெரியாத அளவுக்கு தான் எல்லாரும் மாஸ்க் போட்டு என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு குழப்பமான சூழ்நிலையில் தான் இருக்கும். ஆனால் இதிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் என்றால், சகஜ நிலைக்கு நம்மை திருப்பிக் கொள்ள வேண்டும் என்றால், இவையும் கடந்து போகும் என்கின்ற அளவுக்கு நம்முடைய மனதை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் நடக்கப் போகிறது என்று போன வருஷம் யாருக்கும் தெரியாது. இப்போ நானும் பிரின்சிபல் சாரும் கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சி கட்டமைக்கிறதுக்கு லேட் ஆனதுனால சார் கூட ஒரு 1 மணி நேரம் பேசிட்டு இருந்தோம். அந்த 1 ஹவர்ல அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை என்னால் கேட்டுக்க முடிஞ்சு. கொரோனா வந்ததுக்கு பிறகு இந்த பேட்ச்ல ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்த பசங்க, இந்த கொரோனா காலத்துல கல்லூரியில 1ஆம் ஆண்டு சேர்ந்த பசங்க, அவங்களுடைய அந்த மனநிலை என்னவாக இருக்கு? 1ஆம் ஆண்டு கல்லூரியில சேர்ந்து கல்லூரி எப்படி இருக்குன்னே பார்க்காத பிள்ளைங்க. எப்படி இருக்கும் அவங்க காலேஜினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்க காலேஜினுடைய கட்டிடங்கள் எப்படி இருக்கும், பேராசிரியர் எப்படி இருப்பாங்க, எதுவுமே தெரியாது. அப்படி ஒரு மாதிரியான ஒரு விசித்திரமான தலைமுறை இந்த தலைமுறை தான். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சுனாமியை பார்த்த தலைமுறையும் நம்ம தான். சுனாமி அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னு தெரியாத வாழ்க்கை முறையில சுனாமியை பார்த்த தலைமுறை நாம தான். அதிகப்படியான புயலை சந்தித்த தலைமுறை நாம தான். கருப்பு கலர்ல ஒரு பெரிய டெலிபோன் இருந்தது. அது நீங்க எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு 30 வயதை கடந்தவர்கள்ன்றதுனால உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இவ்வளவு பெரிய போன் இருக்கும், இவ்வளவு பெரிய டயல் பண்ணுவாங்க, 0 போட்டு சுத்துவாங்க. அவ்வளோன்னு பேசினாலும் இங்க அந்த மாதிரி கத்துவோம். அப்படி அந்த மாதிரியான ஒரு தகவல் தொழில்நுட்பம் இருந்த காலமும் இன்றைக்கு உலகத்தை உள்ளங்கையில அடைக்க நம்ம கையிலே விஞ்ஞானம் கொண்டு கொடுத்துருச்சு. அன்னைக்கெல்லாம் டெலிகிராமும் ஒன்று இருக்கும். டெலிகிராம் தந்தி வருதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கிராமத்துக்கு தந்தி வந்துருச்சுன்னா எதுக்கு வந்திருக்குன்னே தெரியாம எல்லாரும் அனுப்புவாங்க. அந்த ஊரே அனுபவம் தந்தி பிரிச்சு பார்த்துட்டு தான் சொல்லுவாங்க என்ன மேட்டர்னு. அப்படியெல்லாம் ஒரு காலநிலை இருந்ததுக்கு பிறகு இன்றைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான இந்த தலைமுறைகள் இது போன்ற பலவிதமான வடிவங்களை நாம் பார்த்துருக்கோம். நம்ம தலைமுறை மட்டும்தான். நமக்கு முன்னாடி இருந்த அப்பா அம்மாக்களுக்கோ அவங்களுடைய அப்பா அம்மாக்களுக்கோ இல்லை நமக்கு பின்னாடி வரக்கூடிய நம்ம பிள்ளைங்களுக்கோ இத்தனை விதமான பரிணாமங்களை, the different various dimension of living style என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இத்தனை விதமான பரிணாமங்களை பார்ப்பதற்கான சூழ்நிலை அவங்களுக்கு இருக்குமானா, நமக்கு வேற பின்னாடி வரக்கூடிய எந்த தலைமுறைக்கும் இது வாங்கி போறது. நம்ம மட்டும்தான் இந்த எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருந்த இங்கிலாந்து கவர்ல ரிசல்ட் பார்த்தவங்க. நாம மட்டும்தான் இன்னைக்கு இமெயில்ல பாடம் நடத்துறவங்க. நாம மட்டும்தான் அந்த ஒரு காலத்துல லெட்டர் போட்டு ஊருக்கு வர வச்சு அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு பொண்ணு மாப்பிள்ளை லெட்டர் இங்கிலாந்துல போடுவாங்க. லெட்டர் எழுதி இங்கிருந்து போஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க பொண்ணு வீடு சென்னையில் இருக்குன்னு வச்சுங்க, இவங்க சென்னைக்கு நாங்கள் வரணும்னு சொல்லி எழுதி போட்டாங்கன்னா இவங்க சென்னை போயிடுவாங்க, போனப்போ தான் போஸ்ட்மேன் கொண்டு கொடுப்பாரு. அப்படியெல்லாம் ஒரு காலம் இருக்கு.
அதையெல்லாம் பார்த்துவிட்டு இன்றைக்கு நிமிட நேரத்தில் நொடியில வித்தின் ஏ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் என்று சொல்வார்கள், அதே போல் லைவ்ல வந்து நம்ம எல்லா விஷயங்களையும் பார்க்கிறோம். இந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் நாம தான், சபிக்கப்பட்டவர்களும் நம்ம தான். ரெண்டு எக்ஸ்ட்ரீம் என்ன பார்த்த தலைமுறை நாம. அந்த வகையில் இந்த தலைமுறையில் இறைவன் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பை மிகச் சிறப்பாக இந்த பிறவியை பயன்படுத்திக் கொள்ளணும். இன்றைக்கு இந்த குடியரசு தின விழா என்கிற வகையில அதை பற்றிய ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும் சொல்லிட்டு பட்டிமன்ற நிகழ்வுக்கு போயிடலாம். நிறைய பேருக்கு குடியரசு தின விழாவுக்கும் சுதந்திர தின விழாவுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரிய மாட்டேங்குது. அப்படி சில பேருக்கு தெரியாது. கால சூழ்நிலை ஆயிடுச்சு. அதெல்லாம் யாரும் கற்றுக் கொடுத்து 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திரம் கொடுக்கப்பட்டது வெள்ளைக்காரர்களால் இந்தியாவில். ஆனால் 1950ஆவது வருடம் ஜனவரி 26ஆம் தேதி தான் நம்முடைய இந்திய நாட்டை குடியரசு நாடாக பிரகடனப்படுத்தினார். இந்த குடியரசு நாடாக பிரகடனம் செய்வதற்கும் சுதந்திரம் கிடைப்பதற்கும் என்ன வித்தியாசம்னாங்க, சுதந்திரம் கிடைத்த போது நாம் பல்வேறு விதமான டைவர்சிட்டிஸ், யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு நாம் சொல்றோம் பார்த்தீங்களா, பல்வேறு விதமான குழுக்களாக இருந்தோம். காந்திஜி, நேருஜி போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் இவர்களை ஒருங்கிணைக்கிற அந்த பங்களிப்பினை ஏற்படுத்தி கொண்டு என்னதான் சுதந்திரம் கிடைச்சாலும் கூட நாங்கள் தனித்தனி குழுக்களாக மனிதர்கள் சிதறி பிறந்தார். அந்த சிதறி போன மனிதர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒன்று திரட்டி நாம் இந்தியர்கள் என்கின்ற ஒரு கோட்பாட்டினை, நாம் இந்தியர்கள் என்கின்ற மனநிலையை உருவாக்குவதற்கு அரும்பாடுபட்டு 1947 ஆகஸ்ட் 15 இந்த டிக்ளரேஷன் ஆஃப் ரிப்பப்ளிக் என்கிற ஒரு சூழல் வருவதற்கு, அந்த சூழல் இந்திய அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்ட பிரகடனம் ஏற்படுத்தப்பட்டது ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 1950. அந்த 2 வருஷம் நிறைய பேர் இதுக்காக உழைச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் இதுக்காக சிரமப்பட்டிருக்காங்க. சுதந்திரம் கிடைப்பதற்கு எவ்வளவு பேர் சிரமப்பட்டார்களோ அதை காட்டிலும் கூட அதிகப்படியான வேலை இந்த வேலையில் இருந்திருக்கு. அதிகப்படியான வேலை பார்த்துக்கிறாங்க. இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்கிற ஒரு அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தினை, அரசியல் சாசனத்தினை நிறுவி நாம் இந்தியர்களாக எப்படி வாழப்போகிறோம், மொழி என்கிற வேறுபாடு மறந்து, இனம் என்கிற வேறுபாடு மறந்து, கலாச்சாரம் என்கிற வேறுபாடு மறந்து, உடைகளிலே நீங்க ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு போட்டுக்கிற ட்ரெஸ் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு டிவியில வித்தியாசமா இருக்கும். தலையெல்லாம் பெரிய அங்கி கட்டியிருப்பாங்க. கேரளாவில் இருக்கிறவங்க போட்டுக்கிற ட்ரெஸ் பார்த்தோம்னா வித்தியாசமா இருக்கும். ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிறவங்க ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். குஜராத்ல இருக்கிறவங்க போட்டுக்கிற ட்ரெஸ் அவங்களுடைய அந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அப்படி உடை, மொழி, இங்க இருந்து நம்ம கொஞ்சம் தூரம் பொள்ளாச்சி தாண்டிட்டோம்னா அந்த பக்கம் அவங்க பேசுறது முழுக்க அவ்வளவு தெளிவா தெரியாது. கேரளா, மலையாளம், அப்படி இத்தனை விஷயம் மக்கள் விதவிதமான வித்தியாசமான பரிணாமங்களை, பழக்க வழக்கங்களை, மொழியை, ஆளுமையை, கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய எல்லா மக்களையும் ஒன்று திரட்டி எல்லாரையும் ஒரே ஒரு குடையின் கீழ் we are Indian, இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம் என்கிற அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட நாள் இந்த குடியரசு தினம். இந்த குடியரசு தினத்திலே நம்முடைய கிங் தொலைக்காட்சியும் எஸ்என்எம்பி கலைக்கல்லூரியும் இணைந்து இந்த அருமையான ஒரு பட்டிமன்றத்தினை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியில பங்கெடுத்துக் கொள்வதற்காக வருகின்றிருக்கிறவங்க அத்தனை பேரையும் வணங்கி வரவேற்று ஒரு அற்புதமான தலைப்பு பட்டிமன்றத்துக்குள்ள போயிடுறோம். இன்றைய சுதந்திர இந்தியாவில் தேவை அன்பா அதிகாரமா என்பதுதான் தலைப்பு. இன்றைய சுதந்திர இந்தியாவின் தேவை அன்பா அதிகாரமா? அன்புனா என்ன, அதிகாரம் என்னன்னா என்ன அப்படின்னு ரெண்டுக்கும் ஒரு டிஃபரன்சியேஷன் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அன்பு என்பது மற்றவர்களிடம் இருந்து நாம் எதிர்பார்ப்பது, நாம் மற்றவர்களுக்கு திருப்பி கொடுப்பது, இது அன்பு. அதிகாரம் என்பது மற்றவர்கள் நம் மீது செலுத்தக்கூடாது என்று நாம் நினைப்பது, நாம் மற்றவர்கள் மீது செலுத்த வேண்டும் என்று ஆசைப்படுவது. இது ஒன்றும் புரியலையாகும். நாம யாரு மேல அதிகாரம் செலுத்தணும்னு நினைக்கிறோமோ அவங்க நம்ம கிட்ட அன்பா இருக்கணும்னு நினைக்கிறது இயல்பு. ஆனால் யாரிடத்திலிருந்து நமக்கு அன்பு கிடைக்கவில்லையோ அவர்களை அதிகாரம் கொண்டு விரட்ட வேண்டும் என்பது மனிதர்களுடைய ஹியூமன் சைக்காலஜி. இது இன்னைக்கு இந்திய திருநாட்டுடைய தேவையா அவங்க பெரிய லெவல்ல வாஸ்டா ஒரு பலூன் பெருசா பறக்க விட்டுட்டாங்க. அதை சுருக்கிக்கலாம், நம்ம இண்டிவிஜுவல் லெவலுக்கு கூட வச்சுக்கலாம்.
அது அவங்க என்ன கோணத்தில் அணுகிறாங்களோ அது கடைசியாக ஒரு தீர்ப்பு நம்ம சொல்லுவோம். ஒரு காலநிலை சங்கடமான சூழல் தான் எல்லா தளங்களிலும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மனிதர்கள் வேறு எந்த தலைமுறையும் இல்லாம நான் முன்னாடி சொன்ன மாதிரி வாழ்தலுக்காக வேண்டி, அன்னைக்கெல்லாம் ஒரு மனிதன் வாழ்வதற்காக என்ன போராட்டம் நடத்தினான்னா, ஆதி மனிதனுக்கு நடக்கவே தெரியாது. அவன் கை கால் ரெண்டுலையும் நடந்தான், 2 கை 2 கால் நடந்தான், நடந்து போனா, முன்னாடி எதிர விலங்கோட மோதினான். அந்த மிருகமும் மனிதனும் சண்டையிட்டார்கள். சண்டை போடுகிற போது இந்த மனிதன் இறந்து போனானால் மிருகம் ஜெயித்து விட்டால் மனிதன் மிருகத்துக்கு உணவு, மிருகம் தோற்றுவிட்டால் மிருகம் மனிதனுக்கு உணவு. இப்படிதான் ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்தாங்க. வேகமாக ஓடிக்கொண்டிருந்த மனிதன் ஒரு மிருகம் துரத்திட்டு ஓடுறான். ஓடிட்டு போது அங்கே ஏற்பட்டிருந்த காட்டு தீல அந்த சின்ன மிருகம் விழுந்துருச்சு. விழுந்து போன மிருகத்தினை எடுப்பதற்கு முயற்சி பண்றான். அந்த இடத்துல நெருப்பு இருந்தனால இவனால உள்ள போக முடியல. கொஞ்ச நேரம் அமைதியாக காத்திருக்கிறான். காத்திருந்த மனிதன் பிறகு அந்த மிருகத்தை போய் தூக்கி சுவைத்து பார்க்கிற போது, வழக்கமாக அந்த மிருகத்தை சாப்பிடுகிற போது அவனுக்கு என்ன சுவை கிடைக்குமோ அதை காட்டிலும் இன்னும் கூடுதல் சுவை கிடைத்ததுனால எரியூட்டப்பட்ட அந்த மாமிசம், நெருப்புல வெந்த அந்த மாமிசம் சுவையாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டான். அதனால் மனிதன் முதலாக இந்த உலகத்திலே கண்டுபிடித்த முதல் கண்டுபிடிப்பு நெருப்பு. இந்த நெருப்பு அப்படின்ற ஒரு கான்செப்ட் அவனுக்கு தெரியும், ஆனா அது எப்படி உருவாக்குறதுன்னு தெரியாது. நெருப்பை பார்த்துட்டான், அதை உணர்ந்துட்டான், பட் அதை எப்படி உருவாக்க முடியும்ன்றது தெரியல. வெவ்வேறு வடிவங்களிலே அவன் ஆராய்ச்சி செய்து பார்த்ததுக்கு பிறகு ஏதோ ஒரு பொருள் மீது ஒரு கல்லை போட்டி இருக்கிறான். அந்த கல் இன்னொரு கல் மீது மோதுகிற போது அங்கே ஒரு தீப்பொறி பறக்கிறது. இப்படிதான் நெருப்பு வந்துச்சுன்றதை கண்டுபிடிச்சிட்டான். இது ஒரு சிவிலைசேஷன். ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் தாவிட்டு இருந்தான் மனிதன். தாவி கொண்டிருக்கிற மனிதன் ஒரு இடத்துல கீழே விழுந்து போறான். கீழே விழுந்த உடனே வழி பொறுக்க முடியாமல் என்று அலறுகிறான். இவன் அலறிய சத்தம் கேட்டு முன்னால் ஓடிக்கொண்டிருந்த இன்னொரு மனிதன் நின்று திரும்பி இவனை பார்த்தான். அது வரைக்கும் எந்த ஒளி எழுப்பதிலும் மனிதனுக்கு கிடையாது. கீழே விழுந்தான். விழுந்த அந்த உடலில் ஏற்பட்ட வலியின் காரணமாக என்று கலந்தான். இந்த அலறல் சத்தம் கேட்டு முன்னால் நின்றிருந்த இன்னொரு மனிதன் திரும்பி பார்த்தான். ஆக அவன் திரும்பி பார்த்த நிலையில் நம்மிடமிருந்து எழுப்பப்பட்ட ஏதோ ஒரு ஒளி மற்றவனை நம்மை நோக்கி திரும்பி பார்க்க வைக்கிறது என்று நினைத்து வழியை மறந்து மீண்டும் இருக்கிறான். இவன் ஆனா அவனும் ஆன்னு சொல்றதுக்கு முயற்சி பண்ணான். இந்த கூட்டமே என்றது ஓ என்றது, ஓசை பிறந்தது, அங்கே மொழி பிறந்தது. அப்படி பிறந்த மொழியில் நம்முடைய மொழிக்கு என்று எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கின்றதெல்லாம் உங்க எல்லாருக்குமே தெரியும். கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் என்று சொல்லுவார்களே, ஹீப்ரு, லத்தீன், கிரேக்கம், சீனம், சமஸ்கிருதம், நம்முடைய தமிழ் மொழி, 6 மொழிகளிலே அன்னை தமிழ் மட்டும்தான். உலகத்தில் இருக்கிற மொழியியல் வல்லுநர்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்து வேறு எந்த மொழியை காட்டிலும் ஒரு மொழி பாஷை தெரியாத ஒரு மனிதர்களிடத்தில் கூட அவர் நெஞ்சுக்கு நெருக்கமாக சென்று உள்ளுணர்வை தூண்டுகிறது என்றால் அந்த அற்புதமான மொழி நம்முடைய தமிழ் மொழிதான் என்று சொல்லி எல்லா நிலைகளிலும் இன்றைக்கு நாம் பராமரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த பட்டிமன்றம் என்கிற அமைப்பு உலகத்தின் எந்த மொழியிலும் கிடையாது, நம்ம தமிழ்ல மட்டும்தான். இதுக்கெல்லாம் கைத்துக்கலாம். ஏன்னா இந்த தமிழ் என்கிற இந்த அமைப்புக்குள்ள மட்டும்தான் இந்த பட்டிமன்றம் என்கிற கான்செப்டை வேற உலகத்தினுடைய இவ்வளவு பெரிய லிட்டரேச்சர்லாம் இப்படி கிடையாது. அவங்களுக்கு வேற மாதிரி முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் ஆனா இந்த மாதிரியான ஒரு அமைப்பு, ஒரு நபர் தனியாக அமர்ந்து அதை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லுவார். அதற்கு பிறகு இந்த பக்கம் அதை ஆதரித்து வாதாடுகிறவர்கள், அதை எதிர்த்து வாதாடுகிறவர்கள் இவருடைய கருத்தை கேட்டதற்கு பிறகு அது பொது நல நோக்கமோடு பொதுவான ஒரு தீர்ப்பை சொல்ற இந்த கான்செப்ட், இந்த பேட்டர்ன் வேற எந்த லாங்குவேஜ்லையுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு. அதை இந்த பட்டிமன்றத்தின் வாயிலாக முதலாவதாக டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்கள் எல்லாரும் பசியோட இருக்காங்க. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பருதி முன் பணியை போல நன்னிய நின்முன் இங்கே நசித்தல் வேண்டும் அண்ணான். இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக அமைத்து கொடுத்த முதல்வர் ஐயா அவர்களுக்கும், தலைமை நூலகர் சோபியா மர்லின் அவர்களுக்கும், ஏனைய பேராசிரியர் பெருமக்கள் அவர்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
பட்டிமன்றத்தின் நடுவராக இருக்கக்கூடிய கலையமுதன் ஐயா அவர்களுக்கு முதல் வணக்கம். அன்பாக பேச வந்திருக்கக்கூடிய எண்ணணியை சார்ந்தவர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரமாக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய எதிரணியை சார்ந்தவர்களுக்கு அதிக காரமான வணக்கம் நடுவர் அவர்களே. இவங்க எதுக்காக வந்திருக்காங்க, என்ன பேச வந்திருக்காங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. அது அவங்க பேசும்போது சொல்லுவாங்க. இருந்தாலும் அதுக்கு முன்னே நான் ஒன்று சொல்லணும் நடுவர் அவர்களே. ஏன்னு கேளுங்க, சுதந்திர இந்தியால நம்ம தலைப்பு கொடுத்தோம் இல்லைங்களா? நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. சுதந்திர இந்தியான்னு சொல்லிட்டு தலைப்பு நம்ம எடுத்திருக்கோம். சுதந்திரம் வாங்குறதுக்கு அடிப்படையாக இருந்த காரணம் என்னன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். என்ன நடுவர் அவர்களே, நீங்களே சொல்லுங்க. அன்பா அது நீங்களே சொல்லிட்டீங்க. பாருங்க பேரரசரை பெருமக்களே, தலைப்பு இப்போ முதலிய தலைப்பு பதில் சொன்னேன். அதான் நானும் சொல்றேன். சுதந்திர இந்தியாவோட அடிப்படையாக இருப்பதே அன்புன்னு சொல்றேன். அன்பு வச்சுதானே நம்ம தேசத்தந்தையே நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. அப்ப இந்தியாவுடைய சுதந்திரம் என்கிற விஷயமே அன்புங்கிற தூண் மேலதான் நின்றுட்டு இருக்காது. நம்ம மறந்துடக்கூடாது நடுவார்களே. எதிரியை சேர்ந்தவங்களும் மறந்துடக்கூடாது அப்படிங்கறது வந்து நாங்க பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். இவங்க பேசுறது எப்படி தெரியுமா இருக்குது? இவங்க மூணு பேருடைய அதாவது வந்து இப்ப மூணு பேருக்கிட்டையும் நம்ம அன்பா நடந்துக்காம அதிகாரமா நடந்து இவங்க மூணு பேரையும் கொரோனா வார்டுல புடிச்சு அடைச்சு வச்சு இவங்க சுதந்திரத்தை எல்லாம் பறிச்சு வச்சோம்னா என்ன பண்ணுவாங்க நடுவர்களே? அதான் கேட்கிறேன். இப்ப இவங்க பேசுறது அப்படிதான் இருந்து இவங்களுக்கே சுதந்திரம் வேண்டாம், அதிகாரம் தானே வேணும், அன்பு வேண்டியது இல்ல. இப்ப பேசாம கொரோனா வார்டுல அடைச்சு வச்சு தனிமைப்படுத்திட்டோம்னு சொல்லி சொல்ல சுதந்திரம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பறிப்பாய். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அப்புறம் தெரிஞ்சிருந்தாங்க நடுவர்களே. இப்ப ரெண்டாவதா இந்தியாவுடைய முன்னேற்றம் என்பது கிராமங்களில் தானே அடங்கி இருக்குதுன்னு சொல்லி நம்ம காந்தி நம்மளுடைய தந்தை வந்து மகாத்மா காந்தி சொல்லி வச்சார், தேச தந்தை. இப்ப கிராமங்களுடைய ஆணிவேர்கள் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எங்க இருக்குதுன்னா குடும்பத்துல இருக்கு நடுவர் அவர்களே. குடும்பம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு நம்முடைய குடும்பங்கள் பார்த்தா அன்புங்கிற ஒரு மிகச்சிறந்த ஆணிவேரால் தான் கட்டப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? உங்க வீடு மாமா? எங்க வீடு தான். இது என்ன சண்டை நடுவர்? உங்க வீடு அப்படிதான், எங்க வீடு அப்படிதான். உங்க வீட்டுக்காரர் கேட்டதான் தெரியும். மிகச்சிறந்த ஒரு ஆணிவேரால தான் அன்புங்கிற ஆணிவேரால தான் ஒவ்வொரு குடும்பங்களும் இயங்கி கொண்டிருக்கு நடுவர் அவர்களே. இந்த டெலிகாஸ்ட் அவங்க வீட்டுக்கு போற மாதிரி கரெக்டா பாத்துக்கோங்க. நல்ல விஷயம் தானே சொல்ல நடுவர்களே. அதனால எங்க வீட்டுக்காரர் கோச்சுக்க மாட்டேன். இது கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அன்பாக இருக்கட்டும், குழந்தைகளுக்கு இடையே இருக்கிற அன்பாக இருக்கட்டும், இல்ல அம்மா வந்து குழந்தை மேல வச்சிருக்கிற அன்பாக இருக்கட்டும், எல்லாமே அன்புங்கிற ஒரு விஷயத்தால பிணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குடும்பங்கள் எல்லாமே பிணைக்கப்பட்டிருக்கிறது. குடும்பங்கள் வந்து என்னாவது சமூகம் ஆகுது, சமூகம் கிராமங்கள் ஆகுது, கிராமங்கள் வந்து ஊர்கள் ஆகுது, இந்த ஊர்கள் சேர்ந்தது தானே நாடு. அப்ப அடிப்படையாக நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தா அன்பு தானே இருக்கு நடுவர் அவர்களே. இப்ப இவங்க மூணு பேரும் இல்லைன்னு சொல்ல வந்திருக்காங்க. இவங்க என்ன பண்றது கேள்வி. அதுவும் போன வாரம் அன்பா பரிசு கொடுத்தாங்க அரசாங்கத்துல 2500 ரூபாய். அத வாங்குறதுக்கு இந்த சாய்பாபா என்ன தெரியுங்களா, மதில் மேல பயங்கரமான சண்டை நடுவர்களே. கத்தியெல்லாம் வச்சு சண்டை. அதுக்கப்புறம் கடைசியில் உட்கார்ந்து பாருங்க சிவபிரகாசம் அந்த ரேஷன் கடையில 2000 ரூபாய் பணத்தை வாங்குறதுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சண்டையை புடிச்சு அப்படியே சட்டையை புடிச்சு கிழிச்சு அப்படியே கத்தி உருண்டு கீழே பரண்டு நடுவர்களே. எங்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு, உங்ககிட்ட காமிக்கிறேன். அப்புறம் 2000 ரூபாய் கஷ்டப்பட்டு வாங்கிட்டாரு, சட்டையெல்லாம் கிழிச்சிருச்சு. அந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு நேரா போலீஸ் போய் ஒரு சட்டை வாங்கினாரு. சரி 1500 ரூபாய் மிச்சம் வச்சுட்டு வீட்டுக்கு போவாருன்னு பார்த்தா அதுவும் பண்ண நடுவர்களே. லெஃப்ட்ல கையை காமிச்சு ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு ஸ்ட்ரைட்டா டாஸ்மார்க்கே போயிட்டாரு. அங்க போயிட்டு 3 நாள் கழிச்சு தான் வீட்டுக்கே போனார் நடுவர்களே. கவர்மெண்ட் கொடுத்த காசு கவர்மெண்ட் திருப்பி கொடுக்கணும்லமா? ஆமாங்க. இது அன்பா படிக்காரா அதிகாரமா படிக்காரா சொல்லுங்க நீங்களே. கவர்மெண்ட் அன்பா காசு கொடுத்தது, ஆனா நீங்க அதிகாரத்தால துஷ்பிரயோகம் பண்ணிட்டாங்க நடுவர்களே. அது என்னன்னு நீங்க தான் கேட்கணும். அடுத்ததா பாருங்க, நம்ம புரட்சி தலைவர் மறைச்சு எத்தனையோ வருஷங்கள் ஆனாலும் அன்பால மக்களுடைய மனங்களிலே வாழ்ந்து கொண்டிருப்பார். இல்லை நம்ம மறுக்க முடியுமா சொல்லுங்க? அவர் ஒரு வார்த்தை சொல்லி வச்சார். அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம் சொல்லி வச்சார். இல்லை நடுவர்களே. அப்போ நமக்கு அன்பும் அறிவும் இருந்தாலே நம்ம ஊரையும் பேரையும் வாங்கலாம்னு சொல்லி வச்சாங்க. இவங்க அதிகாரத்தை பத்தி யாருமே சொல்லி வைக்கல நடுவர்களே. நீங்க வந்து சொல்லுவாங்க அப்படிங்களா? அவங்க தான் சொல்லிக்கணும், வேற யாரும் இது வரைக்கும் சொல்லி வைக்கல. இன்னொன்னு பாருங்க, அதிகாரம் எப்பொழுதுமே நாட்டுக்காக, அதிகாரம் வீட்டுக்காக உட்கார்ந்து எழுந்திருக்கீங்களா? போட்டு யோசிச்சு எடுத்துக்கேன்.
பிளஸ் அதிக காரம் ரெண்டும் சேர்ந்துதான் இவங்க எதிரில் இருக்கிற 3 கோஷ்டிக்கு நடுவர்களே. சரிங்களா? ஆனா அது பாருங்க, அதிகாரம் பிளஸ் அதிக காரம் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னா ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் இருக்கு நடுவர்களே. சிந்து பிளஸ் சாய் லட்சுமி பிளஸ் சிவபிரகாஷ் இவங்க 3 பேர் தான். அன்பு இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு பார்த்தோம்னா நானு மதன்குமார் பிளஸ் யாகி நடுவர்களே. நீங்க அப்படி ஒரு ஈக்குவேஷன் நாங்க எழுதி வந்திருக்கோம். அதுபடிதான் நாங்க நடந்துட்டு இருக்கிற நடுவர்களே. இப்போ அடுத்ததான் பராந்தக சோழன் அப்படிங்கிற சோழன் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? மிகச்சிறந்த சோழ சக்கரவர்த்தி அவர் வந்து நிறைய கோவில்களை எடுத்து திருப்பணி செஞ்சிருக்காரு. அந்த திருப்பணியெல்லாம் அவர் செஞ்சு முடிச்சுட்டு அது கல்வெட்டுல எழுதி வச்சாரு. என்னன்னு பார்த்தோம்னா, என்னுடைய காலத்துக்கு அப்புறமா ஒருவேளை இந்த கோவில் இடிஞ்சு போயிடுச்சு, வேற ஏதாவது பின்னம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா அந்த கோவில் ஏதாவது ஒரு கல்லை எடுத்து வச்சா கூட அவங்களுடைய கால்களை என் தலைமையில் வைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு எழுதி வச்சார் கல்வெட்டுல. இது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அதிகாரத்தை முழுவதுமாக செலுத்தக்கூடிய நிலையில இருந்த அரசன் வந்து என்ன எழுதி வச்சாரு, ஒரு கல்லை எடுத்து வச்சாலும் அன்பால உங்களுடைய கால்களை எடுத்து என் தலைமையில் வைத்துக் கொள்கிறேன் எழுதுறாரு. அப்படின்னா அன்புங்கிறதுக்கு வந்து எவ்வளவு பெரிய மரியாதை இருக்குது. அன்புங்கிறத இந்த நாட்டோட முதுகெலும்பு அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொன்னு பாருங்க, நம்ம பாரதி சொல்லி வைத்தார், காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீர் கடல் மலையும் எங்கள் கூட்டம் எழுதினார். அது மட்டுமா, தனி மனிதனுக்கு உணவில்லையே ஜகத்தினை அழித்துடுவோம்னு எழுதி வச்சார் இல்லைங்களா? இது அன்பால எழுதினாரு, அதிகாரத்தினால எழுதினாரு. நீங்களே சொல்லுங்க, கடைசியா சொல்லுவோமா? சரிங்க நடுவர்களே. சில பேருக்கு எப்பவுமே எதுவுமே புரியாது நடுவர்களே. ஆமா, நல்லா இருக்கணும். எல்லாம் கடைசியில பாத்துக்கலாம்னே சொல்லி சொல்லிட்டா என்னமா ஆகுது? சரி இருந்தாலும் பரவாயில்ல, மன்னிச்சு விட்டுறோம் நாங்க அப்படின்னு சொல்லி. காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு பாரதி பாடினாரு. அது என்ன காரணம்னா, சக மனிதர்கள் மேல ஒரு அன்பு வைத்ததுனாலதான் பாட முடிஞ்சது. எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவான்னு சொல்லிட்டு தன்னுடைய குழந்தைகள் பசிக்காம பட்டினிக்காக வருத்திட்டு இருக்கும்போது அவர் பாடினார். அப்ப இந்த உலக மக்கள் மேல அவர் வைத்திருந்த அன்புதான் காரணமே தவிர வேற எதுவும் அதிகாரம் காரணம் கிடையாது. சரிங்களா? அப்புறம் சிகாகோ மாநாட்டை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விவேகானந்தர் அவர்கள் போய் பேசுறது, அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன சொன்னாரு, அன்புள்ள சகோதர சகோதரிகளேன்னு சொல்லி சொன்னாரு. அந்த ஒரு வார்த்தைக்காகவே இன்று வரைக்கும் அவரை பத்தி வெளிநாட்டுல பேசிட்டு இருக்காங்களா இல்லையா? இப்ப மிகச்சிறந்த அன்பு ஆயுதமாக அன்புதான் இருக்கிறது, அதிகாரம் கிடையாது. இந்த 3 பேருக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லும்படி நான் கேட்டுக்கிறேன். சரிங்களா? இப்ப கடைசியாக புத்தர் சம்பந்தப்பட்ட ஒரு கதையை சொல்லி நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். அதாவது வந்து ஒரு புத்தர் மேல ஒரு தொழிலாளி மேல சிறந்த அன்பு வைத்திருந்தார். அவர் வந்து பார்த்ததே கிடையாது புத்தரை. ஆனா வந்து அவன் மேல புத்தர் மேல அவனுக்கு வந்து ரொம்ப அன்பு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த தொழிலாளி என்ன பண்ணிட்டு இருந்தாரு, காட்டு வழியா நடந்து போயிட்டு அவன் மிக ரொம்ப கொடுமையான வறுமை நிலைமையில இருக்கிறாரு அவர்கள். ஆனா என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, அவனால குடும்பத்துக்கு எதுவும் பெருசா சம்பாதிச்சு கொடுக்க முடியல, வேலை வெட்டி எதுவும் இல்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவன் நடந்து வந்துட்டு இருக்கிறான். ஒரு காட்டுல நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு குளம் இருக்குது. குளத்துல வந்து ஒரு அழகான தாமரை மலர் பூத்திருக்குது. இப்ப தாமரை மலர் பார்க்கணும்னு என்ன நினைக்கிறான், ரொம்ப அதிகமான பொலிவோட இருக்கு, இந்த தாமரை மலரை வாங்கி வச்சுக்கிறோம் சொல்லி சொன்னா யாராவது வந்து வாங்குவாங்க. அப்படி நம்ம கொடுத்தோம்னு சொல்லி சொன்னா நம்ம கொஞ்சம் காசு கிடைக்கும், அதை வச்சு நம்ம குடும்பத்தை நடத்தலாம் நினைச்சிட்டு அந்த தாமரை மலரை பறிப்பதுக்காக போய் பறிச்சுட்டு வரான். அப்புறம் எதுக்காக வேற ஒருத்தர் வர்றாங்க. வந்துட்டு போது அவங்க கேட்கிறாங்க, இந்த மலர் என்னுடைய விலை என்னன்னு கேட்கலாம். ஒரு 100 பொற்காசுன்னு அவங்க மொத்தத்துக்கு சொல்றாங்க. சரி 100 பொற்காசு தானே, சரி இதை கொடுத்துட்டு நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லும் பொழுது எதுக்காக வந்து அந்த நாட்டோட அரசரே வராங்க. அப்ப உடனே இந்த தாமரை மலருடைய விலை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 1000 பொற்காசுன்னு மன்னனை பார்த்தீங்கன்னு சொல்றாங்க. உடனே பரவாயில்ல, நான் 1000 பொற்காசுக்கு கொடுத்து வாங்கிறேன். இவனுக்கு ஒரு லேச மனசுல சந்தேகம் வந்துச்சா. இப்போ ஒரு சாதாரண ஒரு மனிதன் வர 100 பொற்காசுக்கு கொடுத்து வாங்குறேங்கிறான், அரசன் வர 1000 பொற்காசுக்கு கொடுத்து இதை வாங்கிக்கிறேன்னு சொல்லி சொல்றான். அப்படி எதுக்காக இந்த தாமரை மலரை கேட்கிறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்கும்போது அரசர் சொல்றாரா, இந்த ஊருக்கு வந்து புத்தர் வருகை தந்திருக்கிறாரு, புத்தருக்காக வேண்டி இதை எடுத்து கொண்டு போய் வைக்கிறது. உடனே அவன் சொல்றான், ஐயோ வேண்டாம், எவ்வளவு பொற்காசுகள் கொடுத்தாலும் சரி இந்த தாமரை மலரை நானே நேரடியாக புத்தர் கொண்டு போய் சமர்ப்பணம் செய்யணும்னு சொல்லிட்டு இவங்க யாருக்குமே கொடுக்காம அந்த தாமரை மலரை எடுத்துட்டு போய் புத்தருடைய கால்களை வைத்து சமர்ப்பணம் செய்து வணங்குறானா. அப்ப புத்தர் வந்து அவனை மனமாற ஆசீர்வதிச்சு சொல்றாரா, ஒருவேளை வந்து அப்ப முன்னாடி ஒருத்தன் கேட்டான் இல்லையா, அவன் கொண்டு வச்சிருந்தான் அதோடைய விலை 100 பொற்காசுகளாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மன்னன் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தானா அதோட விலை வந்து தாமரை மலருடைய விலை வந்து 1000 பொற்காசுகளாக இருந்திருக்கும். ஆனா நீ இப்ப வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க இல்லையா, இது வந்து அன்பின் பரிசாக இருக்கிறது, இதற்கு வந்து விலை மதிப்பே கிடையாதுன்னு சொல்லி அவர் ஆசீர்வாதம் பண்ணார். அன்பு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகச்சிறந்த விலை மதிப்பில்லாத பொருள் அப்படிங்கிறது இது மூலமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுதந்திர இந்தியாவுடைய கட்டமைப்பு எதை பொறுத்திருக்கிறது அப்படின்னா நிச்சயமாக அன்பை பொறுத்துதான் இருக்கிறது நடுவர்களே. இறுதியாக ஒன்றை சொல்கிறேன், அதாவது ஒரு சிலருக்கு அன்பு காட்டவே தெரியாது நடுவர்களே, இந்த எதிரணி இருக்கிறவங்க மாதிரி.
ஒரு சிலருக்கு வந்துட்டுங்க அன்பு காட்டுறது தெரியவே தெரியாது உள்ள மாதிரி. அப்புறம் எங்களை மாதிரி 3 பேர் இருக்காங்க இல்லைங்களா, அது வந்து எப்பவுமே அன்பாக இருக்கிறது சுபமா வச்சிருக்காங்க. அதனால கண்டிப்பாக எங்க அணிக்கே நீங்க அன்பாக தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, கண்டிப்பாக அதிகாரமாக எத்தனைக்கு தீர்ப்பு சொன்னீங்கன்னு சொன்னா உங்க வீட்டுக்கு உடனே போன் அடிச்சு மதிய சாப்பாடு மட்டும் இல்ல எப்பொழுதுமே சாப்பாடு கிடைக்காம நாங்க அன்பா சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வாய்ப்புக்கு பேசி நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த உலகத்தில் எடுத்து செல்ல எதுவும் இல்லை, கொடுத்து செல்வோமாக என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். எவ்வளவுதான் கஷ்டப்படாத ஏற்கனவே அப்படிதான் சுத்திட்டு இருக்கேன். வீட்டுல எல்லாம் சாப்பிட்டு பழகமா நிறைய ஆழமான கருத்துக்களை டாக்டர் உமாமகேஸ்வரி சொன்னாங்க. அவங்க சொன்னதெல்லாம் ரைட் தான். ஆனா பாரதியாருடைய அன்பை பற்றி ரொம்ப பெரிய விஷயமா அவங்க எடுத்து சொன்னாங்க. அத்தனை கோடி இன்பத்தை கடவுள் எங்களுக்கு கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு வறுமை நிலையில் இருந்தாரு, எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாரு, எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா என்று பாடல் பாடினாருன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அவ்வளவு இன்பத்தை, அவ்வளவு அமைதியை, அவ்வளவு அன்பை இந்த உலக மக்கள் மீது மட்டுமல்லாமல் இருக்கிற ஜீவராசிகள் மீதும் பறவைகள் மீதும் விலங்கினங்கள் மீதும் கூட காட்டிய பாரதியுடைய அந்த மகாகவியின் இறுதி ஊர்வலத்திலே அவர் அன்பை பொழிந்தவர்கள் எத்தனை பேர் போனார்கள் தெரியுமா? அவர் உடலின் மீது மொய்த்திருந்த ஈக்களின் அளவு எண்ணிக்கை தான் அவருடைய இறுதி யாத்திரையிலே கூட போனோம். அவ்வளவு பெரிய மகாகவிஞருக்கு இந்த நாடு திருப்பி காட்டிய அன்பர் வைரமுத்து சொல்கிறார், இது புலிகளை மதிக்காத புழுக்களின் தேசமடா, இது புலிகளை மதிக்காத புழுக்களின் தேசமடா, இது உண்மைகள் உணராத ஊமைகள் பூமியடா, இனி தலைவர்களுக்கு இல்லை நாச்சந்தி எங்கும் நாய்களுக்கு சிலை வைப்போம், நன்றி கட்டும் இந்த தேசம் என்று சொல்றார். அத்தனை அன்பை இந்த உலகத்திற்கு காட்டிய ஒரு மாமனிதன். அவர் வந்து திருவல்லிக்கேணியில் இருக்கிற பார்த்தசாரதி கோயில் யானை வந்து லேசா மிதிச்சிருச்சு. உடல் இயக்கம் இல்லாம போய் ஒரு இடத்துல படுத்து கிடக்கிறார். சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்க. இன்றைக்கு பாரதி நூற்றாண்டு விழா, பாரதி யுகம், பாரதி வாழ்வு, பாரதி விழா என்று இந்த நேரமும் பாரதியை போட்டுக் கொண்டிருக்கிற நம்முடைய தமிழ் தேசம் தான் 39 வயசுல சாப்பாடு கொடுக்காம அவரை கொண்டோம். எங்க இருந்துச்சு அன்பு? யார் காட்டினா அன்பு? அங்க நீங்க தான் பதில் சொல்லணும். அமுதமாம் தமிழில் அரங்கினில் உரையாற்ற அருமையாய் நிகழ்வு ஒன்று நடந்தால் அது மொழி தந்த வரம். தாய் தமிழுக்கும் அன்பை அஸ்திவாரமாயும் அதிகாரத்தை ஆணி வேறாகவும் கொண்ட அழகு பிரபஞ்சத்தில் ஒரு துளியால் என்னை படைத்த இறை சக்திக்கும் குழுமியுள்ள அனைத்து ஆன்றோர் சான்றோர் அத்தனை பேருக்கும் என் உளமார்ந்த தமிழ் வணக்கம். இன்று நடுவராய் வீற்றிருக்கும் முனைவர் ஐயாவுக்கும் சிறப்பு வணக்கம். சாதிக்கிறது முக்கியமா அப்படின்னு பாக்குறப்ப அதுக்கு எதெல்லாம் சாத்தியக்கூறுகள்னு நம்ம தேடுவோம். அந்த சாத்தியக்கூறுகள் எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? அதெல்லாமே நம்ம தேடி பார்த்தா அதிகாரம் கண்டிப்பா நமக்கு விடையா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிக வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். அநேக பேருடைய பதில் இது நிச்சயமா இருக்கு. ஏன் அன்பு இருக்காதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அன்பு எல்லா இடத்துலயும் செல்லுபடி ஆகுமா, அதுவும் குறிப்பா தற்போதைய சூழல செல்லுபடி ஆகுமான்னு கேட்டா என்னுடைய பதில் இல்லைன்னு தான் நான் சொல்றேன். சாத்தியக்கூறுகள்ல என்னுடைய பதில் அதிகாரம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இன்னைக்கு நான் எடுத்துக்கக்கூடிய தலைப்பு அதுதான். இந்தியாவிற்கு அதிகமான தேவை அதிகாரம் தான் அப்படின்னு. நீங்க பெற்றோர் பிள்ளைகள் எடுத்தாலும் சரி, ஆசிரியர் மாணவர்கள் எடுத்தாலும் சரி, கணவன் மனைவி எடுத்தாலும் சரி, நட்பு வட்டங்கள் எடுத்தாலும் சரி, நீங்க செல்லமா சொல்லி ஒரு விஷயம் நடக்கிறதை விட லேசான அதட்டலோட இழையோடு அதிகாரத்தோட சொல்லி பாருங்க, நிச்சயமா நடக்கும். நாங்க சொல்றது அதிகாரம் தான், இழையோடும் அதிகாரத்து வரியத்தான் சொல்றோமே தவிர சர்வாதிகாரத்தை சொல்லல. அதிகாரத்துக்கும் சர்வாதிகாரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நாங்க ஆதரிக்கிறது அதிகாரத்தை தான். ஆனா அதிகாரத்துக்கும் சர்வாதிகாரத்துக்கும் என்ன வித்தியாசம்? அதிகாரம் நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், சர்வாதிகாரம் நம்ம கீழே போக செஞ்சிடும். சபா முடியல. நம்ம திருநங்கைகள் வெளிவரத்துக்கு சில அதிகாரங்கள் நமக்கு உறுதுணையா இருக்கும். அவங்க நமக்கு அதிகாரிகளா மேல இருந்து நமக்கு சொல்லுவாங்க, நம்மளை வழிநடத்துவாங்க, நம்மளை மேம்படுத்துவாங்க. ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இங்க மோல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. அந்த மோல் பண்ணா மட்டும்தான் நம்மளால இன்னும் சரியான வழியில நம்ம போக முடியும். We are going in a right path அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் நம்ம மேம்பட்டா மட்டும்தான் அது நடக்கும். மிகச்சரியான கிளாசிபிகேஷன் என்னன்னா, அதிகாரத்துக்கும் சர்வாதிகாரத்துக்கும் உள்ள வேறுபாடு என்னுடைய உரிமை
என்கின்ற கட்டமைப்புக்குள்ள என்னோட உரிமையில மட்டும் நான் இதையெல்லாம் நடத்துறேனோ அது என்னுடைய அதிகாரம். மற்றவர் உரிமைக்குள்ளே நான் எப்போது தலையிடுகிறோனோ அது சர்வாதிகாரம். ஏன்னா நம்ம மூக்கின் நுனி வரைக்கும் தான் நம்ம சுதந்திரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் தான் நம்ம இருக்கணும். அதுக்கு மேல போச்சுன்னா தான் அது பிரச்சனையே. ஸோ பெற்றோருக்குள்ளேயே நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து குழந்தைங்க அம்மா செல்லமா சொல்லுவாங்க. அதுக்கு நான் ஒரு சில வரிகள் சொல்ல விரும்புறேன். அம்மாவின் அன்பு முந்தானியில் ஒழிந்த போது அகிலமே அழகாய் தெரிந்தது. அவளது கனிவான அதட்டலில் இடையோடு மதுகார வரியில் அகிலமே அறிவுக்கு புலப்பட்டது. ஒரு அகிலம்ங்கிற விஷயம் பெரிய விஷயமா இருந்தாலும் சின்ன விஷயமா இருந்தாலும் அது அழகா தெரியுதாங்கிறது முதல் நிலை தான். அறிவுக்கு புலப்படுறது தான் அடுத்த நிலைன்னு சொல்லலாம். நம்ம முதலிலே இருந்துட்டா முன்னேற முடியாது இல்லையா? அடுத்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் விஷயமா இருக்கு. அதே மாதிரி அன்பு நிரந்தரமானதுதான். ஆனா அதிகாரம் தான் காரியம் சாதிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போகக்கூடியது இப்போதைய சூழ்நிலை பொறுத்த வரைக்கும். நாங்க மறுபடியும் வலியுறுத்தி சொல்ற ஒரு வழியா இருக்கிறது அதிகாரம் வேற சர்வாதிகாரம் வேற அப்படிங்கிறத. ஸோ இப்போ டீச்சர்ஸ் அதை லிட்டரல் பேரண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல ஒரு வரி சொல்லுவாங்க. ஸோ அந்த டீச்சர்ஸுமே இப்போ நிறைய மாற்றத்தை நம்ம சந்திச்சுட்டே இருக்கோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க அந்த முதல்ல இருந்து அந்த காலகட்டம் அந்த ஸ்கூல் அந்த சிறமையோவே வேற, இப்போ இருக்கிறதே வேற மாதிரி இருக்கு. ஸோ அந்த கோல் எப்படி இருந்தாலும் நீங்க சொன்னாங்க எந்த வழக்கு மொழியும் கிடையாது, எந்த பழமொழியும் கிடையாது, சொல்லி வைக்கல. ஏன் சொல்லல? சொல்லியிருக்காங்க. 5ல விளையாது 50ல விளையாது, அடியாத மாடு படியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் சொல்லணும்? 50ல விளையாதுன்னு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உடஞ்சிரும் இல்லையா? நீங்க வளைய வேண்டிய நேரத்துல வளைச்சுதான் ஆகணும். அதுக்கு அன்பு மட்டுமே முடியாது, அதிகாரம் இருக்கணும், இருந்தால் அதை சொல்ல முடியும். அதே மாதிரி கணவன் மனைவியும் சரி, நட்பு வட்டங்களும் சரி, ஆசிரியர் மாணவரும் சரி, எந்த கேட்டகரி நம்ம சமுதாயத்துல எடுத்தாலும் அன்பா மட்டுமே சொன்னா அந்த விஷயம் உள்ள போய் சேர்றதுக்கு லேட்டாகவும் இல்லை சேராமே கூட போகலாம். ஆனா அதிகாரமா சொல்லும் போது சேரும், புரியப்படும், அவங்க சரியான வழியில அடுத்து எடுத்துட்டு போவாங்க. அதே மாதிரி சர்வாதிகாரத்தை ஆதரிக்க விரும்புறவங்க கூட அதிகாரத்துக்கு வித்தியாசம் புரியாதவங்க மட்டும்தான் அப்படி சொல்லுவாங்க. இது சர்வாதிகாரத்தை தான் நீங்க சொல்றீங்க, அதிகாரம் வந்துட்டாவே இந்த இடத்துல எந்த நல்ல விஷயமும் இருக்காது. அப்படி கிடையவே கிடையாது. எதையும் எடுத்துக்கிற விதத்திலையும் பார்க்குற பார்வையிலையும் கொண்டு போற விதத்திலையும் தான் இருக்கு. ஸோ நம்ம ஒரு விஷயம் சொல்றாங்க, அது ஆர்டரா சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அது நம்மளை மேம்படுத்துறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தமிழனாயினும் நம்ம இந்தியன் என்பதில் மனநிறைவு கொள்வோம் அப்படிங்கிறதுல ஒரு அன்பு துவனியை விட அதிகார துவனி, பெருமை துவனியெல்லாம் நிச்சயமா அதிகமாகவே இருக்கலாம். ஸோ என்னுடைய பாயிண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு சில பதில்களையும் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த அணியில் இருக்கிறவங்களுக்கு, இந்த அணியில் இருக்கவங்களுக்கு வந்து அன்பு எப்பவுமே சாத்தியமாகுமா, எப்படி இவங்க வந்து இந்த தலைப்பை எடுத்துக்கிட்டு பேச வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க சொல்லிருந்தாங்க இவங்களெல்லாம் கொரோனா வார்டில் வந்து அடிச்சு வச்சிருந்தா எப்படி எடுத்துக்குவாங்க. கண்டிப்பா நாங்கள் நல்லதாக தான் எடுத்துக்குவோம், அது எங்களுடைய நன்மைக்காக செய்யற ஒரு விஷயமா தான் எடுத்துக்குவோம். 15 நாள் நிம்மதியா ஜாலியா இருக்கும். சுதந்திர பறிப்போய்லாம் நாங்கள் நினைக்கவே மாட்டோம். ரொம்ப ரிலாக்ஸ்டா டைமுக்கு ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு 15 நாள் கழிச்சு இன்னும் ஃப்ரெஷ்ஷா இன்னும் எனர்ஜெட்டிக்கா வெளியே வருவோம். எங்களை வந்து அடிச்சு வச்சுட்டு நாங்கள் நினைக்க போறதில்லை. அது ஒண்ணு. 2500 ரூபாய் கிடைச்சதுன்னு சொன்னாங்கல்ல, அது அன்பு தான், அன்பாலேயே கிடைச்சது. அதிகாரிகளாக தானே கிடைச்சது. அன்பா இருக்கிறவங்க பக்தி வீட்டுக்காரங்களுக்கு ரிலேஷன்ஸும் கொடுத்துல, கவர்மெண்ட்ல இருக்கிற அதிகாரிகள் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அந்த 2500 ரூபாய் அப்படிங்கிறத. ஸோ அதிகாரம் அதிகாரிகள் கிட்ட இருந்து வருது. அதனால அப்புறம் நீங்க புரட்சி தலைவரை உதாரணமா சொல்லிருக்கீங்க, அந்த புரட்சி தலைவியை உதாரணமா சொல்லுவோம். அயன் லேடி 1000 விஷயங்கள் அந்த இருந்தாலும் நான் இன்னைக்கு கட்சியை பத்தியோ அரசியலை பத்தியோ பேச விரும்பல. ஆனா ஒரு தனிப்பட்ட மனிதனா பார்க்கும்போது ஒரு அயன் லேடின்னு ஜெயலலிதா அம்மாவை நம்ம சொல்லலாம். ஷீ இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் எவ்ரிதிங். அவங்க தான் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணாங்க, நிறைய விஷயங்களை இது இப்படிதான் இருக்கணும்னு பதில் சொன்னாங்க. அவங்க இருக்க வரைக்கும் தமிழ்நாடு வேற மாதிரி இருந்தது. அவங்க இதுக்கப்புறம் தமிழ்நாடு எப்படி மாறிச்சுன்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. அண்ட் அடுத்தது ஈக்குவேஷன் சொன்னாங்க. அந்த ஈக்குவேஷனுக்கான சால்வேஷன் நாங்கள் சொல்லுவோம் கண்டிப்பா. அண்ட் ஒரு அரசன் எக்ஸாம்பிள் சொன்னாங்க. அவர் அரசனா இருந்தாலும் அந்த காலடி எடுத்து தலைமையில வச்சுப்பேன், அதிகாரம் இருந்தால் தான் அரசனே, இல்லைன்னா அவன் சாதாரண குடிமகன் தான் சொன்னா ஒத்துக்குவீங்களா? அரசன் சொன்னதுக்கு ஹைலைட் பண்ணீங்க அதை, உங்களுக்கு பேசுறதுக்கான பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணுறதுக்கான பாயிண்ட்டை கிடைச்சது அவன் அரசனா இருந்தனால தான், சாதாரண குடிமகனா இருந்துதான் கிடைச்சிருக்காது. அண்ட் அதே மாதிரி ஆயுதமா எடுத்துக்கிட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. நீங்க என்னைக்கு ஆயுதத்தை எடுத்தீங்களோ அன்னைக்கு அதிகாரம் உள்ள வந்துச்சுன்னு அர்த்தம். அன்பு இருக்கிறது எதுக்கு ஆயுதம் வருது? அன்பையே ஆயுதமா நீங்க பிரயோகிக்கிறீங்க. அன்பை ஒரு விஷயமா தானே நீங்க யோசிக்கணும், அன்பை ஒரு நல்ல விஷயமா தானே நீங்க காட்டணும். அதையே ஒரு ஆயுதமா நீங்க மாத்த நினைக்கிறீங்க. மாத்த நினைச்சாலே எங்க அதிகாரம் உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். வந்தாலே நாங்க ஜெயிச்சிட்டோம். நீங்க ஃபர்ஸ்ட் இதுலயே எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டீம் ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு வெற்றி கிடைச்ச மாதிரி ஒரு உணர்வு இருக்கு. இவ்வளவு நேரம் நான் பேசுறது உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுடைய தலைப்பு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நடுவருக்கும் சேர்த்து புரிஞ்சிருக்கும் நம்பி இதுவரை செவிமடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை சொல்லி நான் விடைபெறும் வேகம் வந்தாங்க. வாழ்க தமிழ், வளகனம் கொண்டார். நன்றி. சிந்து ரொம்ப சிறப்பா பேசியிருக்காங்க. அதிகாரம் என்கிற கைத்தடி
இல்லாத போது எவருக்கும் நாம் மரியாதையோ பணிவோ காட்ட முடியாது என்பதுதான் நிதர்சனமான நிச்சயமான உண்மை. ஒரு மன்னன் மகுடம் தரித்து மணிமுடி தரித்து அவன் அமர்ந்திருக்கிற அந்த அரியணையிலே அமர்ந்திருக்கிற போதுதான் அவனுக்கு அங்கே வழங்கப்படுகிற அந்த மரியாதை மிகச்சிறப்பானதாக இருக்கு. அதுவே அவன் ஒரு வேஷம் போட்டுட்டு ஊருக்குள்ள நகர்வனம் வரான்னு வந்தான்னா அவனை எவனும் மதிக்க மாட்டான். அதுதான் உண்மை. அதனால அதிகாரம் என்பது இருந்தால் மட்டுமே இன்றைக்கு உள்ள கால சூழ்நிலையிலும் நாம் விடுபட முடியும் என்பதை ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. இப்போது ஆங்கிலத்துறையினுடைய பேராசிரியர் செல்வி யாக்கே பரவாயில்ல, ஒரு கலக்கத்துல இருக்கிற நாங்களே ஏற்கனவே கலக்கத்துல தான் இருக்கோம். என்னன்னா இருங்க, நீங்கெல்லாம் எப்படி இப்ப ஆன்லைன் கிளாஸ் நடத்துறீங்களோ அந்த மாதிரிதான் சமீபமா நான் வந்து இந்த ஒரு 10 மாசமா ஆன்லைன்ல நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். எனக்கெல்லாம் ஒரு 2000-3000 பேர் முன்னாடி உட்கார்ந்துருக்கவங்கள்ட்ட பேசி பழகிடுச்சு. கிராமங்கள்லாம் பேச போனோம்னா எதுக்குன்னே தெரியாம ஜனங்க படுத்து கிடப்பாங்க. நாங்க போனா மைக்கே 10 மணிக்கு தான் கொடுப்பாங்க. நாங்க போய் பேச ஆரம்பிச்சு சொல்ல ஏதோ ஒரு 4 ஜோக் சொன்னா லேடிஸ் சிரிச்சாங்கன்னா அங்க ஒரு பாட்டி இருந்து சொல்றோம், ஐயா எவ்வளவு தூரத்துல இருந்து வந்து பேசிட்டு இருக்கிறாரு, மரியாதை இல்லாம சிரிக்கிறேன், ஐயா நீங்க பேசுங்க, எவ்வளவு சிரிக்காம நான் பாத்துக்கிறேன். அதுக்காக நம்ம பார்த்து பேசணும். அந்த மாதிரி யாருமே சிரிக்க, சில இடத்தெல்லாம் பணம் கொடுத்து கூட்டிட்டு போய் முன்னாடி வச்சுட்டு போய் முறைச்சு பாக்குறாங்க. அப்படி முறைச்சு பார்க்கறாங்க எப்படி பேசுறது. அதனால ஆடை இல்லாத டீ கடையில ஆத்தி பழகிருச்சு. ஆனா இப்ப கொஞ்சம் பேரால உட்கார்ந்து இருக்கும் போது இந்த மாதிரி பேச வந்தவங்களுக்கு எனக்கு பழகிருச்சு. எனக்குலாம் வந்து இந்த ஒரே ஒரு கேமரா மட்டும் போதும். நிறைய சேனல் அப்படிதான் நடக்குது. நீங்க பாத்தீங்கன்னா 10 ரூம்ல வந்து சேனல் நடத்துறாங்க. அன்னைக்கு ஒரு சேனல்ல கூட்டிட்டு போய் சார் வந்து 10 நிமிஷம் ஸ்லாட் பேசணும்னு கூப்பிட்டு போய் பேசுங்க அப்படின்னு அந்த கேமராமேனும் நானும் மட்டும்தான் இருக்கோம். அந்த ஒரு சுமந்த ஸ்டுடியோடைய கேமராமேன் 4. கேமராமேன் கேட்டார், சார் எவ்வளோ நேரம் பேசுவீங்க? நான் ஒரு 1 மணி நேரம் பேசுவேன் சார். சரி ரைட்டு, நீங்கள் பேச ஆரம்பிங்க சார் அப்படின்னு நான் பேச ஆரம்பிச்சோன்னா, சார் 1 நிமிஷம் நிறுத்துங்க. என்ன பிரதர் சார், இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணீங்கன்னா ஆஃப் ஆகிடும், நீங்கள் பேசி முடிச்சுட்டு போகும்போது இதை ஆஃப் பண்ணிட்டு போயிடுறீங்களா? ஒன்று போயிட்டேன். தனியாக தான் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இப்போ கால நிலைமைகள் மாறி போச்சு. அதனால முன்னாடி உட்காந்துருக்கவங்க ஏதோ கையெல்லாம் தட்டினாதான் பேசுறவங்களுக்கு பேச்சு வரும். பேசுங்கம்மா. அன்பிலார் எல்லாம் தமக்கு இந்த திருக்குறளை சொல்லி என்னுடைய உரையை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஆங்கிலத்துறை பேராசிரியர் நல்லா திருக்குறள் சொன்னீங்க. கைத்தட்டலாம் இருக்காது, இன்னும் கம்மியாதான் நடக்கலாம். கைத்தட்டுங்க. ஐயா அன்பால கேட்டா எல்லாமே கண்டிப்பா வருயா? எங்க கேளுங்க பாருங்க. உங்க அன்பு இப்ப ரீசெண்டா நான் ஒரு பார்த்தேன் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஒரு இந்த டிவி ஆங்கர் அன்பு ஜெயிக்குமா சொல்லு, அன்பு ஜெயிக்குமா சொல்லு. எல்லா பையனையும் நீங்களே பேசுறீங்க, நாங்க பேச முடியாது. அப்படியா? சரிம்மா சரிம்மா பேசுங்க. அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய இனிய வணக்கம். அன்போடு தீர்ப்பு கூற அமர்ந்திருக்கும் ஐயாவுக்கும் வணக்கம். அடுத்ததா சொல்லிட்டாங்க மேம், காரமா அதிகாரமா அதிகாரத்தோடு, இதுக்கப்புறம் அந்த தொழில சொல்ல முடியாது அதுக்குள்ள அணிகளை. அவங்களுக்கு வணக்கம் சொல்லிடலாம். ஏன்னா வணக்கம் சொல்றது தமிழர் பண்பாடு, அதனால சொல்லிடுவோம். சொல்லுங்க. சோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க, நீங்க ஆயுதம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாலே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதற்கான அர்த்தங்களே வேற. நீங்க பூ மிதிக்கிற நோக்கி பார்த்துருக்கீங்களா? ஆமா. அதுல சொல்லுவாங்க தீன்னு சொல்லவே மாட்டாங்க, கவுண்டமணி கூட்டி போய் மாட்டி சொல்லுவாங்க. ஆமா, அத பூன்னு தான் சொல்லுவோம். இப்ப நாங்க சொன்ன ஆயுதம் இருக்கு இல்லையா, அது தம் சூடு அதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி இல்ல, பூ பூவை பூன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், அதெல்லாம் வேற. சோ அந்த ஆயுதத்தை நாங்க வந்து அந்த விதத்துல தான் எடுத்து வச்சோம் அப்படிங்கறத முதலாவே நம்ம சொல்லிடலாம். அடுத்ததா பொதுவாவே இந்த அன்பு அப்படிங்கிறதுக்கு தன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இத வந்து இறைவேதம் வந்து நமக்கு அழகா எடுத்து சொல்லுது. அன்பு அப்படிங்கிறது என்ன தன்மை உடையது அப்படிங்கறத சொல்லுது இறைவேதம். அன்பு பொறுமை உள்ளது ஒன்று. இரண்டாவது தன்னை புகழாது. அன்பு அன்பு தன்னை புகழாது. தற்பெருமை பாராட்டாது. அன்பு தற்பெருமை பாராட்டாது. பொறாமை அற்றது, கடுமையானதற்று. அடுத்தது பாத்தீங்கன்னா தன்னலம் இல்லாதது அன்பு. அன்போட தன்மைகள் இதெல்லாம். தொடர்ந்து அன்பு எளிதாக கோபம் அடையாது. நீங்க இதை நம்பியே ஆகணும், வேற வழியே இல்லை.
தனக்கு எதிராக இழைக்கப்படும் தீங்குகளை அன்பு நினைவு கூறார். கல்யாணம் ஆகுது பண்ணோம் ஐயா இந்த கல்யாணம் ஆகுது உங்களுக்கு ஆமாங்க கண்டுபிடிச்சீங்க. சொல்றத வச்சு தெரியுதுல்ல. அதாவது இது எல்லாமே வந்து அங்குள்ள அணிகளுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லவே முடியாது ஐயா அப்படிங்கறதை எடுத்து வச்சுட்டு தொடர்ந்து எங்களோட அணிகள்ல வந்து காந்தியடிகளோட அகிம்சை வழியே சொன்னாங்க. இப்ப இருக்க இந்த சுதந்திர இந்தியா அப்படிங்கிறது அகிம்சை அன்பு இல்ல அப்படின்னா கண்டிப்பா வந்திருக்காது இல்லையா. சோ அத முதலாவது எடுத்து வச்சாங்க. என்னோட அணிகளுக்கு நான் நன்றி சொல்லணும், பாராட்டுகளும் சொல்லணும். தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ராணுவ வீரர்கள் அவங்களை எடுத்துக்கலாம். நம்ம ஆட்கள் தான் வந்து இந்த அன்பு அப்படிங்கறத ரொம்ப சிறிய கட்டமைப்புக்குள்ள வச்சிருக்காங்க. ஆனா இந்த ராணுவ வீரர்கள் எடுத்தீங்கன்னா நமக்கு இமிடியேட்டா ஞாபகம் வர விஷயம் என்னன்னா புல்வாமா அட்டாக். அங்க இருந்த அனைத்து ராணுவ வீரர்களுமே தேசம் மேல கொண்ட அன்பின் காரணமா மாத்திரமே தன்னோட ஒரு உயிரை வந்து ஒரு பெரிய விஷயமா இல்லாம அர்ப்பணம் செஞ்சாங்க. அப்ப இந்த சுதந்திர இந்தியாவுக்கு அன்றைக்கு அந்த நாளில் இந்திய ராணுவ வீரர்களாக தேவைப்பட்டது அவர்கள் தேசத்தின் மீது கொண்ட அன்பு மட்டும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்போ நமக்காக போராடிக்கிட்டு இருக்க விவசாயிகள் அவர்கள் அங்க வந்து என்னென்ன பண்ணாங்க ஐயா. நீங்க பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சுதந்திர இந்தியாவுக்கு முன்னமாகவே வந்து அவங்களுக்கு ஒரு ரெஜிமெண்டே தனியா இருக்கு ராணுவத்துல. ஆனா அப்படிப்பட்ட ஒரு வீரம் செறிந்த பஞ்சாப் தேசத்துல இருக்க விவசாயிகள் நமக்காக அன்பின் வழியாக இந்த சுதந்திர இந்தியாவுக்காக மறுபடியும் போராடி இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். சோ அந்த இடத்துலயும் அன்பு மட்டுமே மிகப்பெரிய திருப்பி நான் சொல்றேன் ஆயுதமா இருக்கு. நான் சொன்ன ஆயுதம் உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி சொன்ன மாதிரி இது பூ மட்டுமே அப்படிங்கறத எடுத்து அடுத்ததான் சொன்னாங்க இந்த 2500 ரூபாய் இந்த 2500 அப்படின்னு நமக்கு ஞாபகம் வர்றது அம்மா. அம்மா என்றாலே அன்புதான். இன்றைய அரசியல் தலைவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அம்மா அப்பா அக்கா தெரியும் நினைக்கிறேன். 2 நாள் எல்லாம் பிரச்சனை முடிஞ்சிரும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி இன்றைய அரசியல் தலைவர்களும் அவர்களுக்கு ஆதாரமாக வைத்திருப்பது அன்பு மட்டுமே. இதையும் நான் எடுத்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன் ஐயா. கவலைப்படாதீங்க ஐயா, சாப்பாடு கண்டிப்பா எல்லாத்துக்கும் கிடைக்கும் அன்பாகவே. தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசிரியர் பெருமக்கள் அவங்க சொன்னாங்க. ஆசிரியர் பெருமக்கள் வந்து நீங்க சொன்ன மாதிரி தடி இதெல்லாமே குறிப்பிட்டு ஒரு சொன்னீங்க. பட் அன்றைய ஆசிரியர்களாகவும் சரி இப்ப இருக்க ஆசிரியர்களாகவும் சரி அன்பா சொன்னா மாத்திரமே மாணவர்கள் அதற்கு அடிப்படைய தயாரா இருப்பாங்க. அதிகாரமா சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க பயங்கரமான அதிகாரமா நம்ம திரும்பி வருவீங்க. அவங்கள ஒரு மிரர் மாதிரி கண்ணாடி மாதிரி தான். நம்ம இல்ல நம்ம மிரர் அவங்க எரர் பண்ணிட கூடாதுங்கிறதுக்காக நம்ம மிரர் இல்லாட்டினா எரர் தான் எப்பயும். சோ அதுதான் அங்க வந்து சொல்லி ஆகும். ஆசிரியர்கள் வந்து அன்பா கண்டிச்சா மாத்திரம் தான் அவங்க கிட்ட அது போகும். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி பிக் பாஸ் 4 அன்பு ஜெயிக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அர்ச்சனா அக்கா கேட்டிருப்பீங்க. அர்ச்சனா அக்கா 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 ஆமா அண்டர்லைன்ஸ் நடுவர்களே அர்ச்சனா அக்கா கதறதை கேட்டிருப்பீங்க. கண்டிப்பா அன்பு ஜெயிக்குமா அப்படிங்கறத மிகப்பெரிய ஒரு தொனியோட சொல்லிருப்பாங்க. கடைசியில என்னாச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அன்பு ஜெயிச்சிச்சு. அன்பு ஜெயிச்சிருச்சுங்க ஐயா. ஆமா அன்பு ஜெயிச்சிருச்சு. அதையும் நம்ம சொல்லிருக்கோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்போ பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா. பெண்கள் எடுத்துட்டீங்கன்னா அது கூடயே சேர்ந்து இப்ப இருக்க சுதந்திர இந்தியாவுல ரேப் அப்படிங்கிற விஷயமும் சேர்ந்து வந்துருச்சு. நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்க கெட்ட வார்த்தை அப்படிங்கறது வந்து கேட்ட வார்த்தை மூலமா தான் பேசுவாங்க. பொதுவாவே கேட்ட வார்த்தையை யாரும் பேசுறது இல்லை குழந்தைங்க. இந்த விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஆள் மனதுல போய் அவங்க மனதுல வந்து இருக்கும். அதுங்களுக்கு அர்த்தமே புரியாம சொல்லி கொடுத்துருவாங்க. பெண் குழந்தைகளை இப்படியெல்லாம் வளர்த்தணும்னு சொன்னவங்க ஆண் குழந்தைகள் இப்படிதான் நடக்கணும்னு அன்பா என்னைக்கோ சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஈக்குவலான ஒரு வேர்ட் வந்துருக்கவே இருந்திருக்காங்க. சோ இந்த சுதந்திர இந்தியாவுக்கு அன்பான ஆலோசனை ரொம்ப முக்கியமா தேவைப்படுது இந்த விஷயத்துல. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க ரொம்ப கலைச்சு போய் வீட்டுக்கு போறீங்க. ராதிகா வந்து ஒரு படத்துல பண்ணிருப்பாங்க பாத்துக்கீங்களா. எந்திரிங்க மாமா என்கிட்ட இருக்க கொஞ்சோண்டு மாவு வச்சு ஆசாசியா இட்லி வச்சு சாப்பிடுங்க மாமான்னு சொல்றது பதிலா எந்திரி எடுத்து வச்சுக்க சாப்பிட்டு படிக்கியா அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொன்னாலே பரவாயில்லையம்மா. இந்த சோறே கிடைக்க மாட்டேங்குதாயா, கஷ்டமான சூழல் தான். அப்படி நீங்க அன்பா சொல்லியிருந்தா ஒருவேளை இந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து வந்திருக்காது நம்புறேன். சோ அப்படி உங்களை ஆசாசியா சொல்லியிருந்தாங்கன்னா
நீங்க இந்த வார்த்தையை திருப்பி சொல்லியிருக்க மாட்டீங்க. நான் ஊரெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பாத்தீங்களா, உங்களுக்கும் தேவைப்படுறது அதிகாரம் இல்லையா, அன்பு மாத்திரமே. எங்களுக்கு திருப்பி தீர்ப்பு வந்து நீங்க வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆண்டிவே அப்படின்னு சொல்லிக்கலாம். தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுதந்திர இந்தியாவுல தற்போது இப்போதைக்கு தேவைப்படுற விஷயம் ஆழமா எடுத்து வைக்கணும் அப்படின்னா அது அன்பு மாத்திரம் தான் இல்லையா. திருப்பி திருப்பி நம்ம சொல்லியே ஆகணும். அந்த அன்பு அப்படிங்கிற விஷயம் இருந்ததா நம்ம இப்ப பார்த்த பேசின எல்லா விஷயங்களுமே வந்து அதிகாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வந்து மறைஞ்சிடும் அப்படின்னு தான் சொல்லணும். அதிகாரத்தோட அன்பு வேணுமா அப்படின்னு பண்றதும் அன்போட அதிகாரம் வேணுமா அப்படின்னு யோசிக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு மீண்டும் நடுவர் வந்து ரொம்ப அன்பானவர் அப்படின்னு நம்பிக்கலாம். எப்படின்னு கேக்குறீங்களா? ஐயா நீங்க வந்த இடம் எங்க ஐயா? எங்க இருந்து வந்திருக்கீங்க ஐயா? ஐயா அதுக்கு முன்னாடி வந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் சொல்லுவோம். ஐயா அதுக்கு முன்னாடி சேலம் பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்களா? சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உமா மேம் அன்பா அழைச்சதுனால தான் நீங்க வந்திருக்கீங்க. அதிகாரத்தோட அழைச்சிருந்தா இன்னும் நேரம் வந்து உட்காந்து காந்திபுரத்துல இருந்து பிரின்சிபல் ரூம்ல இருந்து இங்க முடியுமா? டயர்டா இருக்கு, சொல்லவே டயர்டா இருக்கு, கேட்கறதுக்கு டயர்டா இருக்கு இல்லைங்க ஐயா. அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலதான் இவ்வளவு தூரம் பயணித்து உங்களோட அறிவு கடலில் நீந்தறதுக்கு எங்களுக்கும் உதவி செஞ்சிருக்கீங்க இல்லையா. அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுதந்திர இந்தியாவுக்கு கண்டிப்பா தேவைப்படுறது அன்பு மாத்திரமே. நீங்களும் அந்த அன்பான தீர்ப்பு வழங்குவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட என்னுடைய இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி. இன்னைக்கெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர், தொழில்முறை பேச்சாளர்கள், பணம் வாங்கிட்டு பேசுற நாங்களே வந்து பல இடங்கள்ல தோத்து போயிடும். பல இடங்கள்ல வந்து மக்களுடைய மனநிலை எடுத்து பேசுவது என்பது சிரமம். அதுல கன்சர்வேட்டிவா சில ஆழமான விஷயங்களை ரொம்ப எளிமைப்படுத்தி ரொம்ப அற்புதமா பேசினாங்க. கைதட்டலாம். நல்ல வாய்ப்புகள் பின்னாடி ஏற்படுத்தி கொடுக்கும். செல்வி யாக்கேல் அப்படியா? இது முன்னாடி பேசினேன் நான், சாரி மறந்துட்டேன். அடுத்து அதிகாரமே என்ற தலைப்பில் இங்க ஒரு பாப்பா உட்காந்துருக்காங்க, அவங்க பேசுறாங்க. அவங்க கல்லூரியினுடைய 1ஆம் ஆண்டு மாணவர், என்னுடைய இனிய தோழி டாக்டர் கனகரத்னம் அவருடைய புதல்வி. இப்போதான் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்துருக்காங்க அமிர்தா காலேஜில். அவங்களுடைய நல்ல அந்த அற்புதமான தமிழும் அந்த அவங்க தமிழ் மேல வச்சிருக்கிற அந்த ஆர்வம். குடியரசு தின சிறப்பு பட்டிமன்றத்தை சிறப்பாக நடத்தும் SNMB காலேஜுக்கும் அதை ஒளிபரப்பு செய்யும் கிங்ஸ் டிவிக்கும் எனது மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள். அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு, இன்றைய சுதந்திர இந்தியாவிற்கு தேவை அன்பா அதிகாரமா? நீ அடிச்ச மாதிரி ஆணித்தரமா சொல்வேங்க, அதிகாரம் தான் தேவை. எனக்கு முன்னாடி பேசுறப்போ உமா மேம் அன்பை பத்தி தான் பேசினாங்க, ஆனா அதிகாரத்தோட தானே பேசினாங்க, அன்பாவா பேசினாங்க. அப்புறம் அவங்க பேசுறப்ப சொன்னாங்க எம்ஜிஆர் வந்து அது சொன்னாங்க இது சொன்னாங்க. அவர் சிஎம்மா இருக்கிறவங்கிட்டு தானே சொன்னதை கேட்டீங்க, நானும் தான் சொல்வேன். சொன்னா கேட்பீங்களா இல்லை திருப்பி தான் சொல்வீங்களா? அதுதானங்க உண்மை. கை வலிக்கலாம் கை தரலாம், தப்பு இல்லை. அப்புறம் முன்னாடி பேசின யாகேல் மேம் சொன்னாங்க தீயா இருந்தாலும் பூன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. தீனாலும் பூனாலும் நடக்கிறதுக்கு சுடதாங்க செய்யும், ஆயுதம்னாலே சுத்தது தாங்க. அப்புறம் சுதந்திரம்னா அன்புங்கிறாங்க. இப்ப அன்புனாலதான் சுதந்திரம் கிடைச்சது. எல்லாம் உண்மைதான். மகாத்மா காந்தி அன்பு மூலமா தான் சுதந்திரம் கிடைச்சது. அதுக்கப்புறம் எதுக்குங்க குடியரசுக்கு நாம ஏன் போராடினாங்க? மறுபடியும் அதிகாரத்துக்கு வேண்டிதான போராடுறாங்க. எந்த காலத்துலங்க இருக்காங்க? இப்பெல்லாம் எந்த ஆசிரியர் சொல்லி மாணவன் கேட்கறான் அப்படி இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் சொன்னாங்க கண்டிப்பு அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பு அன்பு கேட்டகரியில நீங்க வருது. அப்புறம் சொன்னாங்க இந்த கணவன் எல்லாம் வந்து அதிகாரத்தோட சொல்லாதீங்க, அன்போட சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நீங்க நைட்டு 10 மணி வரைக்கும் ஊர் சுத்திட்டு வருவீங்க, நான் அன்பாவே வாங்க வாங்கன்னு கூப்பிடுவேன். இதுக்கெல்லாம் கண்டிப்பா தானுங்க ஐயா சொல்லி ஆகணும். கண்டிப்பா மட்டும் சொன்னா போதுமா? ஐயா உதாரணத்துக்கு இந்த நம்ம வீட்டிலே குழந்தைகளா இருக்காங்கல்ல, நீங்கெல்லாம் அன்பாவும் பாசமாவும் தான் சொன்னீங்க. டிக்டாக்லாம் பண்ணாத, பப்ஜிலாம் விளையாடாத. யாராச்சும் கேட்டாங்களா? அட்லீஸ்ட் யாராச்சும் மதிச்சாங்களா? அதிகாரத்தோட கவர்மெண்ட் பேன் பண்ணதுக்கு அப்புறம் தானே இவங்கெல்லாம் திருந்தினாங்க. ஏன் நம்மளவே எடுத்துக்கோங்களேன். கொரோனா காலத்துல ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க?
வீட்டை விட்டெல்லாம் வெளியே போகாதீங்க அன்பா தான் சொன்னாங்க. யாராச்சும் கேட்டோமா? அதிகாரத்தோட லாக்டவுன் போட்டதுக்கு அப்புறம் தானே வீட்டுல எல்லாரும் உட்கார்ந்து. இதை விட என்னங்க உதாரணம் வேணும்? அதிகாரம் தான் வேணும்னு சொல்றதுக்கு. சமீபத்துல ஒருத்தர் வந்து எதாச்சும் ஒரு தொழிலதிபரை பார்த்தாரு. அப்ப அவர் கேட்டாரு தொழிலதிபர்கிட்ட, சார் போன வாரம் நீங்க உங்க அம்மா கூட ஒரு பேட்டி கொடுத்துருந்தீங்களே, அதுல கூட உங்க வெற்றிக்கு காரணம் அம்மான்னு சொன்னீங்க. இன்னொரு பேட்டி உங்க மனைவி கூட கொடுத்துருந்தீங்க, அது உங்க வெற்றிக்கு காரணம் மனைவின்னு சொன்னீங்கன்னு சொல்றப்ப தொழிலதிபர் கோவம் வந்துருச்சு. அவர் கேட்காரு, ஆமா இப்ப என்ன இருக்குங்கிறாரு. உடனே சொன்னாரு, சார் அவங்க பக்கத்துல யாருமே இப்ப வச்சு உண்மையா சொல்லுங்க சார் சொல்றாருங்க. இதுதாங்க என் அன்பு. என்னைக்குமே மனுஷனை உண்மையாவே பேசுறதுக்கு விடாதுங்க. ஆனால் அதிகாரம் என்றுமே உறக்க உண்மையை மட்டும் நாங்க பேசுவோம். எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா அதிகாரம்ங்கிறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரி என்ன நடக்குது ஊருக்கே தெரியும். ஆனா அன்புங்கிறது அப்போலோ ஹாஸ்பிட்டல் மாதிரி என்ன நடக்குது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நாட்டுல பாதி பேர் அன்பை கொடுத்துட்டு ஏமாளியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பாசம் கொடுத்துட்டு துரோகத்தால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அனைவரிடமும் நல்லவன் என பெயர் வாங்க ஆசைப்பட்டு கெட்டவன் என முத்திரையுடன் உட்கார்ந்து இருக்காங்க. ஆனால் எவன் ஒருவன் அசல் தன்மையோடும் அதிகாரத்தோடும் போராடினாலும் அவன் மட்டும் தான் சரித்திரத்தில் இடம்பெற்று உட்கார்ந்து இருக்கின்றான். இதுதானே இன்றைய இந்தியாவிற்கு தேவை. ஐயா நாமளும் அப்பிருந்து இப்ப வரைக்கும் அன்பாதான் கேட்டுட்டு இருக்கோம். ஐநா சபையில் பெர்மனன்ட் மெம்பர் ஆகணும்னு இப்ப வரைக்கும் நடந்துச்சுங்களா? அப்போ ஐயா அதிகமான அதிகாரங்கள் இருப்பதனால் தானே திருக்குறள் உலக பொதுமறையாக கருதப்படுகிறது. இதை எதிரணியினால் மறுக்க முடியுங்களா? நானும் என் ஃப்ரெண்டு ஒரு நாள் பேசிட்டு இருந்தேன் ஐயா. அப்ப என் ஃப்ரெண்டு சொன்னா, நான் மாந்தோப்பில் நின்று இருந்தேன், என்னால் மாம்பழம் கேட்டான்னு சொன்னேன். நான் கேட்டேன் இதுல என்ன இருக்கு அப்படின்னு. அதுக்கு அவன் நல்ல வேலை நான் நகைக்கடையில நிக்கல இருந்தேன்னா என் நிலைமையை யோசிச்சு பாருங்க சொல்றாங்க ஐயா. அவ்வளவுதாங்க ஐயா அன்பு. காசுன்னு வந்தா தட்டாயிட்டு போயிட்டே இருக்கு. பல பேர் தப்பா புரிஞ்சிருக்காங்க. இந்த அதிகாரம்னா குரலை உயர்த்தி பேசுவது அதிலங்க அதிகாரம். நாம் பேசும் பொழுது மற்றவர்களின் குரல் தானாகவே அமைதியாவதுதாங்க உண்மையான அதிகாரம். ஐயா ஒரு சின்ன விண்ணப்பம்ங்க. நாம ஏன் நம்ம எதிரணியில ஒருத்தர் பாகிஸ்தான் பார்டருக்கு ஒருத்தர் சைனா பார்டருக்கு அனுப்பக்கூடாது? இவங்க அன்பா சிரிச்சு சிரிச்சு பேசி ஏதாச்சும் ஒரு பிரச்சனைக்கு மட்டும் புரிய வந்தா எங்களுக்கு சந்தோஷம் தான் ஐயா. அன்பால ஏதாச்சும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வந்தா எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனா என்ன பண்றது, அதிகாரம் வரும் வரை அன்பை கை கட்டி தானுங்க நின்றுட்டு இருக்கு. ஐயா இந்த தோளுக்கு மேல ஒரு பையன் வளர்ந்துட்டா மெயினா அப்பாவுக்கு இருக்கும். தோளுக்கு மேல வளர்ந்த பையனை எப்படி அதிகாரம் பண்றதுன்னு சொல்லிதானுங்க கல்யாணத்துக்கே ஏற்பாடு பண்றாங்க. இதெல்லாம் அன்புக்கு வேண்டிய பண்றாங்க. ஐயா நம்ம ஊர்ல பாதி பேருக்கு சுகர் வந்ததுக்கு காரணம் அன்புங்கிற பேர்ல கொடுத்ததையும் கிடைச்சதையும் சாப்பிடுறதாங்க. இந்த சுகரோட உட்கார்ந்துட்டு அன்புன்னு பேசுறதுக்கு வந்துட்டாங்க. கடவுள் நம்ம மனிதனோட உடலையே பார்த்தீங்கன்னா அதிகாரத்தோட தான் படிச்சிருக்கிறாருங்க. உதாரணத்துக்கு நம்ம மூளை தான் PM, ஹார்ட் தான் CM, ஸ்கின் தான் பாதுகாப்புத்துறை, வாய் தான் வெளியுறவுத்துறை, கண் தான் உளவுத்துறை. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு துறை இருக்குங்க. அதனாலதான் எந்த குளறுபடியும் இல்லாம எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. இங்க ஒரு கோஷ்டி கடவுளே சப்போர்ட் பண்ற அதிகாரம் தப்புன்னு பேசுறதுக்கு வந்திருக்காங்க. இவங்க என்ன ஏற்படுறது? ஐயா ஒரு 2 வீலர் ஒருத்தர் போயிட்டு இருக்கான். திடீர்னு போலீஸ் நிறுத்துறாரு. இறங்கணும்னு போன் எடுத்துக்கிறான். போலீஸ்காரரும் போன் எடுத்துக்கிறாரு. இவன் ஏன் போன் எடுக்கிறான்? போலீஸ்காரர் ஏதாச்சும் தப்பா கேட்டாருன்னா அதை வீடியோ கொடுக்கணும். போலீஸ்காரர் ஏன் போன் எடுக்கிறாரு? இவன் தப்பா வந்ததுக்கு எவிடன்ஸ் வேணுமே. ஆனா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, போலீஸ்காரர் நிறுத்தினாருன்னா ஏன் எதுக்குன்னு கேட்காம அவர் கேட்டது கொடுத்துட்டு வரணும்னு சொல்லாத ஒரு சட்டம் இருந்துச்சு தானுங்க. இப்பொழுது நம் உரிமையையும் அடுத்தவனின் அதிகாரமும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வாழ்க்கையை ஈஸியா போயிட்டு இருக்கு. இதை எப்படிங்க ஐயா மறுக்க முடியும்? ஐயா அன்பை வச்சுக்கிட்டு நாம வேணா மக்கள் தொகையில் முதலிடம் பிடிக்கலாம். ஆனால் பொருளாதாரத்தில் முதலிடம் பிடிக்கிறோம்னா அதிகாரம் தான் ஐயா தேவை. கடைசியா ஒன்னே சொல்லிக்கிறேங்க ஐயா, டூ ஆர் டைன்னு சொல்றது அன்புங்க. டூ இட் பிஃபோர் யூ டைன்னு சொல்றது தாங்க அதிகாரம். அதுதான் இன்றைய இந்தியாவுக்கு தேவைங்க ஐயா. நடுவர் அவர்களே, அன்பா பேசுறங்கிற பேர்ல நம்ம எதிரணியில கண்டிப்பா உங்க கைஸ் வைப்பாங்க. நீங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்கு எங்க பக்கம் ட்ரீட் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
லாஜிக்கோட கருத்துக்களை அந்த கார்ட்ஸ் அவ்வளோ அருமையாக எடுக்கிறாங்க. அதுதான் அவங்க திரும்ப திரும்ப இந்த மாதிரி எல்லா நிகழ்வுகளுக்கும் கூப்பிட்றதுக்கு காரணம். சிறப்பு. சாய் லட்சுமி. அதிகாரம் இல்லாமல் என்ன பண்ணிட முடியும்? எல்லா இடங்களிலும் எல்லா நிலைகளிலும் அதிகாரம் என்கின்ற மிரட்டல் துணை இருந்தால் மட்டுமே அங்கே பணிவு என்கின்ற சூழ்நிலையை உருவாக்க முடியும் என்பது கட்டமைக்கப்பட்டிருக்குது. வேற வழி இல்லைன்றப்போ அதிகாரம் செலுத்தினால் மட்டும்தான் முடியும். அதுவும் இன்னைக்குள்ள கால சூழ்நிலையில் இன்னைக்குள்ள வாழ்வியல் முறைக்கு நிச்சயமாக அதிகாரம் தான் உறுதியாக தேவை என்பதை சாய் லட்சுமி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லணும். இந்த கல்லூரியுடைய முன்னாள் மாணவர் செல்வன் மதன் குமார். பட்டப்படிப்பு படிக்கத்தான் நினைத்திருந்தேன். கொட்டும் மொழிமலையில் குளிக்கத்தான் நினைத்திருந்தேன். ஆனால் 8ஆம் வகுப்பு எட்டத்தான் வைத்தார் என் பெற்றோர் பின்பு ஏழ்மையினால் இந்த உலகில் விட்டார். கல்வி இல்லாதான் வாழ்வு கரைகாணா தோணி என கலங்கி இருந்தேன். கற்றோரை கண்டு நான் நின்றேன். வந்தாயே தாயே வா மகனே என்றாயே தந்தாயே நாவினில் சரம் சரமாய் தமிழ் வார்த்தை. உன்னை மறப்பேனா உன்னைப்பாடாமல் இருப்பேனா என்னை எரித்தாலும் எரியும் என் நெருப்பில் உன்னைத்தான் காணும் தமிழுலகம் தமிழன்னைய சின்ன மகனினை சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். கை தட்டாமல் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, 2 அணியை சார்ந்த பேச்சாளர்களே, இந்த நிகழ்ச்சியை உலகம் பூராவிலும் இருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் உறவுகளும் எல்லோருக்கும் குடியரசு தின வணக்கங்களும் வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களே, இன்றைய தலைப்பு இன்றைய சுதந்திர இந்தியாவின் தேவை அன்பா அதிகாரமா? அதுதாங்க கேள்வி. அப்படிதான் சொல்றாங்க. தலைப்புல எது முக்கியம் அப்படின்னு கேட்கல, இன்னைக்கு எது தேவை நாட்டிலே அப்படிங்கறத கேள்வி. கேள்வியவே சரியா புரிஞ்சுக்காம 2 பேர் வந்து பேசிட்டு வேற போய் உட்கார்ந்துக்கிறீங்க. அதுலயும் பேராசிரியர் சிங்கவர்கள் பேசுகிற போது அதிகாரம் இருந்தா தானே அரசே, அதிகாரம் இல்லைன்னு அரசு மதிப்பாங்களா? ராமனை சின்னம்மா காட்டுக்கு அனுப்பிட்டாங்க. உனக்கு ஆட்சி இல்லைன்னு சொல்லி ராமனை சின்னம்மா காட்டுக்கு அனுப்பிட்டாங்க. நான் சின்னம்மான்னு சொன்னது இப்ப வேற குழப்பமா நேரமா இருக்கு. நான் சின்னம்மான்னு சொன்னது கைகையை சொன்னேன். சரி, அது டான்ஸ் கூட சொல்லிருங்க, அந்த பேர் வேணாம். நீங்க சிக்கல் சிக்கல் காட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ராமனுக்கு அதிகாரம் இல்லைங்க, அன்பு இருந்தங்காட்டிதான் ஊரே ராமன் பின்னாடி போகுது. வரவங்களுக்கு அரசனா வேண்டாம், உங்களுடைய நாங்களும் காட்டுக்கு 14 வருஷம் வரோம் அப்படின்னு ஊரே போகுது. கண்ணதாசன் கம்பராமாயணத்தை விமர்சனம் செய்வதற்காக படிக்கிறார். கம்பராமாயணத்தை படித்துவிட்டு கம்பனில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை விட அவன் செலுத்திய அன்பை படித்துவிட்டு எழுதுகிறான். காலம் எனும் மாளிகையிலும் காற்று மலை ஊழியிலும் காலால் சாகாத கம்பன் அவன் பாட்டு தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு என்று சொல்கிறான் என்று சொன்னால் அன்புதான் உலகத்துக்கு தேவை. நீங்க அதுல வந்து பாப்பா சாய் தரிசனி பேசும்போது எதற்கு குடியரசு தினம் கொண்டாடுறோம் தெரியுமா? அதிகாரத்துக்கு தானே கொண்டாடுறோம். தெரியுமாமா அதிகாரத்துக்கு கொண்டாடுறோமா? 1949 நவம்பர் 26ஆம் தேதி அண்ணல் அம்பேத்கர் சட்டத்தை முழுவதுமாக எழுதிவிட்டார். நேருகிட்ட கொண்டு போய் கொடுக்கிறாருங்க. சட்டம் கொடுத்த உடனே குடியரசு தினம் அறிவிச்சிருக்கலாம்ல. நவம்பர் 26ஆம் தேதி குடியரசு தினமாக அறிவித்திருக்கலாம். எதற்காக டிசம்பர் 26 விட்டுட்டு ஜனவரி 26 எதுக்குங்க கொண்டாடுறாங்க? விடுதலை கிடைப்பதற்கு முன்னாலேயே இந்த நாட்டுக்கு விடுதலை கிடைத்து விட்டது என்று இங்கே போராடிய இந்த நாட்டின் மீது அன்பு செலுத்திய மக்கள் எல்லோரும் கொடியேற்றி கொண்டாடி கொண்டிருந்த நாள் ஜனவரி 26. அந்த தினத்தை நாம் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக ஜனவரி 26ஆம் தேதி இன்றைக்கும் குடியரசு தினம் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த தேசத்தின் மீது உள்ள காதலால் தான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வரலாற்று வந்து தம்பி சொல்றது 1930 ஜனவரி 26ஆம் தேதி நடைபெற்ற அந்த நிகழ்வினை நினைவில் வைத்துத்தான் 1947 கிடைத்த சுதந்திரத்திற்கு பிறகு 1950க்கு முன்னாடி கிடைத்த அந்த அரசியலமைப்பு சட்டம் பிரகடனப்படுத்தப்படுகின்ற அந்த தேதியை கூட நேரு அவர்களும் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களும் இந்த அரசியலமைப்பு சட்டத்துடைய பிதாமகராக இருந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் குடியரசுத் தலைவராக அன்றைக்கு பிரகடனம் செய்து கொண்ட ராஜேந்திர பிரசாத் அவர்களும் அந்த நாட்களை எண்ணி மீண்டும் ஜனவரி 26 வர வேண்டும் என்று கட்டமைத்தார்கள். இது நடந்த சம்பவம் வந்து 1930. தெரியாம வந்து அந்த அதிகாரத்துக்காக பேசுறது. அதிகாரம் எப்போதுமே 2 பேரை உருவாக்கும். நீங்க மட்டும் தான் சொல்லுவீங்களா? நான் சொல்றேன். அதிகாரம் எப்போதுமே 2 பேரை உருவாக்கும். ஒன்று அடிமைகளை, இனி ஒன்று முற்றாளரை.
எப்போதுமே மனிதனை அதிகாரம் உருவாக்காதுங்க. எப்படி நீங்க பேசலாம்? ஈராக் நாட்டின் மீது அமெரிக்கா குண்டு போடுதுங்க. அந்த நாட்டிலே 2 வயது குழந்தை கன்னம் கருகிய நிலையிலே இருக்கிறது. அந்த குழந்தை அமெரிக்க அதிபருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறது. அன்பிற்கினிய அதிபர் அவர்களை நலமாக இருக்கிறீர்களா? நாங்கள் இங்கு நலமாக இல்லை. உங்கள் எங்கள் தாய் சொல்வாள், என் நாட்டிலே இருக்கக்கூடிய யூக்ரட்டிஸ் நதிக்கரையில் தான் நாகரிகம் பிறந்தது என்று சொல்வாள். உங்கள் நாட்டில் நதிகளே இல்லையா? நான் ஆசையாக இந்திய புறா வாங்கி வளர்த்துவதற்காக $7 சேர்த்து வைத்திருக்கிறேன். உங்கள் விலாசமிட்டு அனுப்புகிறேன். நான் அனுப்பக்கூடிய காசிலே உங்கள் நாட்டில் இந்திய புறாவை வாங்கி வளர்த்துங்கள் என்று அந்த பெண் எழுதினார். ஏன் எழுதினார் தெரியுங்களா? இந்த நாட்டில் தான் வாழ்க எம்மானி வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று விடுதலை தவறி கெட்ட பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த மகான் காந்தி பிறந்த தேசம். இந்த தேசத்தில் இருந்து வந்த புறாவாவது அகிம்சையை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு ஒரு காலத்துல கவிதை வந்துச்சு. இன்னைக்கு பாருங்க, தஞ்சாவூர்ல ஒரு பெண் குழந்தைங்க. அந்த குழந்தையை நீங்க சொல்லக்கூடிய அதிகாரம் என்ன செஞ்சது தெரியுங்களா? பெட்ரோலை ஊற்றி கொளுத்திட்டாங்க. கேட்பதற்கு நாதி இல்லாமல் அந்த குழந்தை செத்து போனது என்பது உங்களுக்கு தெரியுமா? என்ன பேசுறீங்க? எப்போதுமே அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை சாவுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஒன்று அதிகார போதை, இனி ஒன்று அதிகப்படியான போதை. இப்ப சொல்லுங்க, அதிகாரம் என்ன உருவாக்கு உங்களுக்கு? அன்புதான் நம்ம நாட்டுக்கு தேவைங்க. இந்திய தேசம் என்பது 3 புறமும் காதல் சூழ்ந்த தேசமா? 3 புறமும் கடல் சூழ்ந்த தேசமா? கிடையவே கிடையாது. 4 புறமும் காதல் சூழ்ந்த தேசம். உண்டான காயமாகும் தன்னாலே ஆறி போகும் காதல் செய்த மாயம் என்ன பொன்மானே. எந்த காயமான போதும் எந்த நெஞ்சு தாங்கி கொள்ளும் உந்த நெஞ்சு தாங்காது செந்தேனே. எந்த காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது. இது மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, கல்யாணமாய் 2 நாள் விவாகரத்து வழக்குகள் நீதிமன்றங்களுக்கு வருகிறது என்று சொன்னால் இந்த தேசத்தில் அன்பு குறைந்து விட்டது என்றுதான் அர்த்தம். உங்களுக்கு தெரியாத நடுவர் அவர்கள், நீங்க வழக்கறிஞராக இருக்கிறீங்க. காலையில கல்யாணம் முடிச்சு, மத்தியான டேட்டிங் முடிச்சு, நைட் எல்லாத்தையும் முடிச்சு அடுத்த நாள் காலையில விவாகரத்து வழக்குகளுக்கு வருகிறார்களா இல்லை என்பதை நீங்கள் தீர்ப்புல சொல்லணும். இன்னைக்கு நினைச்சு பாருங்க, குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்ன தெரியுங்களா? அதிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறோம். எல்லா மாமியாருமே அகிலாண்டேஸ்வரி மாதிரி ராட்சசியா இருக்கும்னு நினைக்கிறாங்க. எல்லா மருமகளுமே செம்பருத்தி மாதிரி அப்பாவியா இருந்துட்டு தப்பிச்சுக்கிறாங்க. என்ன பண்றது? எல்லா மருமகளும் அதுக்கேற்ற மாதிரி நானும் அகிலாண்டேஸ்வரியாகவே இருக்கணும்னு நினைச்சங்காட்டி இந்த குடும்பத்திலே சிக்கல். நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவங்கிற சூழல் இருக்குங்க. குடும்பத்தில் எப்பங்க மகிழ்ச்சி வரும்? தட்டு நிறைய லட்டு கொடுக்கும்போது மகிழ்ச்சி வருமா? கட்டுக்கட்டாக பணம் கொடுக்கும் போது மகிழ்ச்சி வருமா? இல்லை சீர்வரிசை தட்டு கொடுக்கும் போது மகிழ்ச்சி வருமா? விட்டு கொடுப்பதில் தான் ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சி வரும் என்று சொன்னால் அந்த விட்டு கொடுக்கக்கூடிய குணத்தை சொல்லிக் கொடுப்பது எங்களுடைய அன்பு. விட்டு கொடுக்காம உன் இஷ்டத்துக்கு செய்தா, உன்னோட தலைகாலத்துல பேசுடான்னு சொல்லி கொடுப்பது உங்களுடைய அதிகாரம். யோசிச்சு பாருங்க, இறைவன் எல்லோருக்கும் பொது என்று சொல்வது எங்களுடைய அன்பு. இறைவன் எல்லோருக்கும் பொது என்று சொல்வது எங்களுடைய அன்பு. இறைவன் பணம் படைத்தவனுக்கு தான் பொது என்று சொல்வது உங்களுடைய அதிகாரம். யார் அறிவார் எங்கள் அண்ணன் பெருமையை? யார் அறிவார் அதன் நீளமும் அகலமும் என்று திருமூலர் சொல்கிறார் என்று சொன்னால் நீங்க என்னங்க சொல்றது? இறைவனுடைய ஆழத்தின் நீளத்தையும் திருமூலர் சொல்றார். இறைவன் என்பவன் எல்லோருக்குள்ளும் இருக்கிறான். அந்த இறைவனை நீங்க அதிகாரம் பண்ணியெல்லாம் அடக்கியாள முடியாதுன்னு திருமூலர் சொன்னதற்கு பிறகும் கூட இல்ல ஒரு சிலர் தான் இறைவனை தொட்டு பூஜை பண்ணுவோம்னு ஒரு அதிகார போக்கு இருக்கிறது என்று சொன்னால் இந்த தேசத்திலே எல்லோரும் இறைவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய சூழல் சேர வேண்டும் என்பதுதான் இந்த தேசத்தினுடைய தேவையாக இருக்கிறது. நிறைய பேசினாங்க. ஒருவருக்கு உதவி செய்வது என்பது போட்டோக்கு செல்ஃபி எடுப்பதற்காக செய்யக்கூடிய இந்த காலகட்டத்திலே இருக்கக்கூடிய சூழலில் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி உதவி செய்வார்கள். அன்புள்ளவர்கள் எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்ட மாட்டாங்க. நாம் கொடுத்த வலது கைக்கு கொடுத்த பொருள் இடது கைக்கே தெரியக்கூடாது என்று சொல்லக்கூடிய சூழல் தான் இந்த உலகத்துக்கு தேவை. ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேங்க. எப்படிப்பட்ட ஓசை கேட்ட தமிழ்நாடு! கொட்டுங்கடி கும்மி தீரன் சின்னமலை பெயரை சொல்லி என்று தன்னுடைய கும்மி பாட்டில் கூட இந்த தேசத்தின் விடுதலைக்கு போராடிய சின்னமலையின் பெயரை உச்சரித்த ஓசை கேட்ட தமிழ்நாடு.
ஏழேலங்கிலியோ என்று நாட்டு நடுகையிலே ஆற்று படுகையிலே குமரி பெண்களின் ஓசை கேட்ட தமிழ்நாடு. ஆறாரோ ஆயிரோ என பாடுகிற ஓசையில் கூட தன்னுடைய உறவுகளை சொல்லி சொல்லி வளர்த்த ஓசை கேட்ட தமிழ்நாட்டில் என்னை விட்டுருங்கண்ணா, என்னை அடிக்காதீங்கண்ணா என்று ஓசை கேட்க வைத்தது அன்பா அதிகாரமா? இதற்கு மட்டும் எதிரடித்தார்கள் பதில் சொல்லட்டும். இப்படி சொல்லி என் பேச்சை நிறைவு செய்கிறேன். இந்த உலகத்திலே அதிகாரத்தால் ஆளவே முடியாது என்று சில பேர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதிகாரத்தாலும் ஆள முடியும் என்று இந்த உலகத்துக்கு சொன்னவன் ஒரே ஒரு தமிழன். அவன் 144 போட்டு ஆளவில்லை, 133 அதிகாரங்களால் சொன்னாலும் கூட அன்பாகத்தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒருவருக்கு உதவி செய்யுங்கள், அதை உயர்ந்தவருக்கு செய்வதை விட ஒருவரின் நிலையை உயர்த்துவதற்கு செய்யுங்கள் என்று சொல்லி வாய்ப்பு தந்த அத்துணை உறவுகளுக்கும் நன்றி பாராட்டி இடம்பெயர்களை நன்றி. ரொம்ப சிறப்பா மதன்குமார் பேசுகிறார். ஒரு தொழில்முறை பேச்சாளருக்கு உண்டான எல்லா தகுதிகளும் அவருக்கு இருக்கு. வாழ்த்துக்கள். வாங்க சிவபிரகாசம், பேசுற ஐடியா இருக்கா தம்பி? இருந்தா பேசுங்க. அதிகாரம்னா, அதாவது மதன்குமார் சொன்னதுல வெறும் அதிகாரத்தை மட்டும் வைத்து எதுவும் செய்ய முடியாது, வெறும் அன்பை வைத்து மட்டும் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அதிகாரம் சோறு நிலம் தேடி சென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் ஏறி கொடும் கூற்றுக்கு இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நாங்களும் வீழ்வோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எதிர் அணியினருக்கு முதலாக முத்தாய்ப்பானது என எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கெல்லாம் ஆச்சரியமா பார்க்கல, என்னடா இவரு ஃபர்ஸ்ட் முதல்வருக்கும் நம்மளுடைய நடுவருக்கும் வணக்கத்தை சொல்றதுக்கு எதிர் அணியினருக்கு வணக்கத்தை சொல்றாரே அப்படின்னு நினைக்கலாம். யாருக்கு அறிவு வேணுமோ நடுவர் அவர்களே, அவர்களுக்கு தான் முதல் வணக்கத்தை தெரிவிப்பது எங்களுடைய தமிழர் மரபு. அதன்படி நான் அவர்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்தேன். உங்களுக்கும் வணக்கங்கள். எங்களுக்கு சரி, இப்போ நான் வர்றேங்க, தலைப்புக்குள்ள வரேன். நாளைய இந்தியாவினுடைய அல்லது என்றைய நாளையா இருக்கட்டும், இன்றைய இருக்கட்டும், என்றைய இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கும் தேவையானது அன்பா அதிகாரமா? இதுதான் தலைப்பு. நாங்க எடுத்துக்கிற தலைப்பு என்னன்னா அதிகாரம். இப்ப நாங்க அதிகாரமா பேசினா பிரச்சனை இல்லைங்க, ஆனா அவங்க எல்லாருமே அன்பா தானே பேசணும். அப்படி யாராவது பேசுன மாதிரி நீங்க எல்லாம் ஃபீல் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாராவது ஃபீல் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் வந்தாங்க பேராசிரியர் உமாமேஸ்வரி அவர்கள். அவங்க பேசுறாங்க, பேசி முடிக்கும் போது கடைசியா சொல்றாங்க, நடுவர் அவர்களே, அவங்களுடைய அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும். எனக்கே பயமாச்சு, அவர் இப்படிதான் கொடுத்துட்டாங்க. பாவம் நடுவர் அவர்களே, நீங்க மட்டும் இன்னைக்கு எங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்கல, உங்களுக்கே சாப்பாடு வீட்டுல ரத்து அப்படின்னு அதிகார தொனியில் பதிலளிக்கக்கூடிய அவர்கள் இங்க அன்புன்னு நம்ம கிட்ட பேச வந்துட்டாங்க. இதுவே ரொம்ப வேடிக்கையானது, ரொம்ப நகைச்சுவையானது. சரி, ஒரு பாட்டுங்க, தமிழ்ல ரொம்ப அழகான ஒரு பாட்டு, ஒரு சமயம் பற்றின ஒரு பாட்டு தான். பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் போல. அப்புறம் என்ன தெரியல, நான் சொல்லிடுறேன். இதுதான் இந்த பாட்டு, சமய பாட்டு இது. இந்த பாட்டுங்க இந்த பாட்டை ஒரு வீட்டுல ஒரு அம்மா பாடிட்டு இருக்காங்க. பாடிட்டு இருக்கும்போது நடுவர்களே, ஒரு பையன் அப்படியே அந்த ஒரு சின்ன குழந்தை போயிட்டு அவங்க அம்மா கிட்ட கேக்குறான், அம்மா அம்மா இந்த பாட்டுல விநாயகருக்கு நம்ம 4 பொருள் கொடுக்குறோம், விநாயகர் மட்டும் நம்மளுக்கு 3 பொருள் தானே கொடுக்குறாரு அப்படின்னு அந்த குழந்தை விளையாட்ட கேக்குது இல்லைங்களா? அப்படிதான் குழந்தை முகத்தை வச்சுட்டே 3 பேரு நம்ம கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி விளையாட்ட அப்படி கேக்குறாங்க. அதிகாரம் இல்லைன்னா அந்த வச்சு இவங்க எல்லாத்தையும் சாதிச்சிருவாங்க. அப்படி நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பாருங்க நடுவர்களே, நம்ம நிறைய விஷயத்த பத்தி அவங்க எல்லாருமே சொன்னாங்க. அவங்க சொன்ன எல்லா விஷயத்துக்கும் நம்ம பதில் சொன்னா இன்னைக்கு டைம் பத்தாது. இன்னைக்கு 4 மணி 3 மணி அப்படிங்கிறது இதுலயே முடிஞ்சிடும். சோ அதனால சில விஷயங்களுக்கு மட்டும் நான் பதில் சொல்லணும் அப்படின்னு இந்த அவையின் மூலமாக நான் நினைக்கிறேன். நிறைய விஷயம் சொன்னாங்க இல்லையா? எம்ஜிஆரை பத்தி பேராசிரியர் உமா மகேஸ்வரி அவர்கள் சொன்னாங்க.
எம்ஜிஆர் வந்துட்டு ஆட்சிக்கு வந்து பல அன்பான விஷயங்களை பல திட்டங்களை செயல்படுத்தினார் அப்படின்னு ரொம்ப அன்புன்னு சொன்னாங்க. நான் சொல்றேங்க, எம்ஜிஆர் மட்டும் அன்பானவர் இல்ல, காமராஜர் மட்டும் அன்பானவர் இல்ல, ராஜராஜ சோழன் மட்டும் அன்பானவர் இல்ல, நடுவர் அவர்களும் அன்பானவர் தான். இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அன்பானவர்கள் தான். ஆனா எல்லாரும் அன்பானவர்கள் அப்படிங்கிறதுக்காக அவங்க செய்யக்கூடிய நல்ல விஷயம் அது வெளியே வர்றதில்ல. எவன் ஒருவன் தீயவனாக இருந்தாலும் கூட அவன் அதிகாரம் படைத்தவனாக இருந்து கொண்டு இந்த நிகழ்கால மீடியாக்கள் முன்னாடி போய் சில நல்ல விஷயங்கள் செய்யற மாதிரி காட்டிக்கிட்டா கூட அவன் தாங்க வெளியில ரீச் ஆகிறான். அன்பானவன் எப்போதுமே ரீச் ஆகிறது கிடையாது. சோ அதிகாரம் தான் மேலோங்கி நிக்கிறதுக்கு தவிர அன்பு இந்த காலகட்டத்துல நிச்சயமா கீழ்த்தங்கி தான் நிக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் யாகில் மேம் பேசும்போது சொன்னாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பதில் மட்டும் சொல்லிடுறேன், அவ்வளவுதான், நேரம் இருக்கு நடுவர் அவர்களே. ரெண்டாவது விஷயம், யாகில் மேம் சொன்னாங்க, யாகில் மேம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சொல்லும்போது சொன்னாங்க அன்பு சாப்பாடு போடும், அதாவது ஒரு லிஸ்ட் வேற எடுத்துக்கிட்டாங்க, ஏதோ புராணங்கள்ல இருக்கா, அன்பு சாப்பாடு போடும், அன்பு குழம்பு ஊத்தும், அன்பு கூட்டு வைக்கும், அன்பு தயிர் ஊற்றும். மேம் ரசம் ஊத்துறது மறந்துட்டீங்க, நான் இங்க சொல்லிடுறேன். அப்ப எல்லாருமே அன்பு போடுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் போகும்போது தலைவாழை இலை போட்டு ஒரு ஜிலேபியோட சாப்பாடு யாகில் மேம் தலைமையில சாப்பிட்டுட்டு கிளம்பிக்கோங்க அப்படின்னு இந்த இடத்துல சொல்லிடுறேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க இல்லையா அன்பு அது இதெல்லாம், அது எல்லாம் அந்த காலத்துல, அதெல்லாமே இந்த காலத்துக்கு ஒத்து வருமா அப்படிங்கறத நான் மட்டும் இல்ல, எதிர் அணியினர் மட்டும் இல்ல, உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அது அந்த காலத்துக்கு தான் ஒத்து வந்ததா இருந்துச்சு. இந்த காலத்துக்கு அந்த அன்பு சொல்லக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கிற அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய மனப்பக்குவம் இல்லை அப்படிங்கறத நம்ம எல்லாருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். சொன்னாங்க இல்லையா அம்மா, ஒரு விஷயங்க, நான் இங்க பாயிண்டே இல்லாம தான் வந்தேன். இங்க நான் வரும்போதே ஒரு பாயிண்ட் கூட இல்லைங்க, வெள்ள சீட்டை மொத்தமா எடுத்து வந்தேன். முத்தா அள்ளி போட்டாங்க, அப்படியே எடுத்துக்கோங்க அழகா அள்ளி போட்டாங்க. பாருங்க, ஒரு விஷயம் சொன்னாங்க, யாகில் மேம் பேர அம்மா அப்படின்னா அன்பு. அதாவது 2500 ரூபாய் காசு கொடுத்தாங்களா, நாங்கெல்லாம் போய் முன்னாடி வாங்கிட்டு வந்துட்டோமா, இவங்க மட்டும் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க வாங்குறதுக்கு. முதல்ல வாங்கினது இவங்க தாங்க, எங்கிட்டே வீடியோ ஆதாரம் இருக்கு, முதல்ல வாங்குனது இவங்க தான், நாங்க அப்புறம் தான் போய் வாங்குறோம். சரியா? ஏன்னா அதான் எங்களுடைய பழக்கங்க, நாங்க எப்பவுமே கொஞ்சம் வெளியில அதிகாரமா இருக்கிற மாதிரி அப்படி காமிச்சு, இவங்க தான் அன்பா இருக்காங்க இல்லையா, எப்பவுமே ஒரு அப்படியே ஒரு சீன்லாம் போடாம அப்படியே இருப்பாங்க, நாங்க கொஞ்சம் அப்படியே சீன் போடுவோம். அது ஒரு விஷயம். அவங்க சொன்னாங்க இல்லையா 2500 ரூபாய் கொடுத்தது அம்மா, அது எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அம்மா அப்பா சித்தி சித்தப்பான்னு பேசுறதுக்காக இங்க வரலீங்க. எதிர்கால இந்தியாவினுடைய வளர்ச்சி எதை சார்ந்திருக்க போகிறது, அன்பா அதிகாரமா அப்படின்னு பேசுறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். எங்க உறவுகளை பற்றி பேசுறதுக்காக வரல. அவங்க சொன்ன உடனே நான் ஒரு விஷயம் எடுத்தேங்க, நம்ம குடும்பம் இருக்கு, அதுல அம்மா அப்பா அப்படிங்கிற 2 அங்கம் நம்முடைய உயிர் நாடி போன்றது. அதுல அம்மாவோட அன்பு இருக்கு இல்லைங்களா, ஆமா அவங்க சொன்னது உண்மைதான், அம்மாவோட அன்பு இருக்கு இல்லையா, அந்த அன்பு நம்ம கண்ணை ரொம்ப நல்லா பார்த்து. ஒரு அம்மா நினைப்பா ஒரு குழந்தையோட கண் ரொம்ப நல்லா இருக்கும், அவன் காது நல்லா இருக்கும், அவன் வாய் நல்லா பேசணும், அவன் நல்லா விளையாடணும், அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவ அன்போட தான் நினைப்பானே தவிர, ஆனா அப்பாவோட சிறிதான அளவு அதிகாரம் இல்லைன்னா அந்த குழந்தை மேம்பட்ட நிலையை அடைய முடியாது அப்படிங்கறத இந்த இடத்துல நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. அத நீங்க எல்லாருமே அந்த கருத்தை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வீர்கள். நீங்க எல்லாருமே இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னா உங்க அப்பா ஏதோ ஒரு இடத்தில் உங்களிடம் செலுத்தின அந்த அதிகாரம் தான் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டும். அன்புன்னு இந்த காலத்துல நம்ம பேசிட்டு இருக்கோம்லங்க, அதாவது அப்பா இருக்கிற வரைக்கும் அன்பே தெரியாது, அப்பா போனதுக்கு அப்புறம் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே அப்படின்னு பாட்டு போட்டாதான் கண்ணின் ஒரு ஓரத்துல கண்ணீர் துளி வடிந்து அன்பு அப்படிங்கிறது இந்த காலத்துல பிரவாகிக்குது. ஆனா அப்பா அம்மா உயிரோட இருந்தாங்கன்னா அந்த அன்பு வெளிப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. அவங்க ஒரு 70 வயசு 80 வயசு அடைந்து அவர்கள் வாழ்க்கையில ஓய்ந்து போகும்போது
முதியோர் இல்லத்தில் தானே அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறோம். அதுல எங்கீங்க இந்த காலத்துல அன்பு இருக்கு அன்பு இருக்குன்னு நீங்க எல்லாமே பேச வந்துட்டீங்க. அன்பு அப்படிங்கிறது இன்னைக்கு குடும்பத்திலயும் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. அந்த அதிகாரத்திலையும் செயல்படுத்த முடியாத நிலையில் தான் இருக்கிறது. இன்னொரு விஷயம் சொல்றேன், இன்னும் 2500 ரூபாய் கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க. இந்த 2500 ரூபாய் எதுக்காக கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? அன்புக்காக கொடுத்தாங்க. எதிராளியினரே அன்புக்காக கொடுத்தாங்க? நிச்சயமா கிடையாதுங்க. அடுத்த ஆட்சியை எப்படியாட்டு, அடுத்த அதிகாரத்தை எப்படியாட்டு பிடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த 2500 ரூபாய் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மைங்க. அதை நம்ம எல்லோருமே நினைவில் நிச்சயமாக கொள்ளத்தான் வேண்டும். இன்னும் நிறைய விஷயம் இருக்குங்க சொல்றதுக்கு. நீங்க எல்லாம் ரொம்ப டயர்டா இருந்தீங்க, நிச்சயமா எல்லாத்துக்குமே பசிக்கும். அதனால ரொம்ப சுருக்கமா முடிச்சிருவோம். இறுதியாக ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிட்டு அந்த ஆர்த்தை நம்ம எல்லாருமே ரொம்ப சாதகமாக கலைத்து விடலாம். இந்த அதிகாரம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, நம்ம எல்லாருமே பேராசிரியர்கள். இந்த ஒரு எடுத்துக்காட்டு உங்ககிட்ட சொன்னா ரொம்ப ஏற்புடையதாக நான் சொல்றேன். இந்த எடுத்துக்காட்டு சொல்றேன். நம்ம கிளாஸ்ல நம்ம பையன் இருக்காங்க, டெய்லி நம்ம கிளாஸ்க்கு போறோம். நம்ம பையன்கிட்ட போயிட்டு நாளைக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுங்க, சரியா? நாளைக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுங்க. அந்த கொடுக்கறதை இப்படி கொடுங்க. எல்லா கண்ணுகளும் வாங்க 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 தங்குங்களா, என் செல்ல குட்டிகளா, என் புச்சு குட்டிகளா, நாளைக்கு தங்குங்களா, நாளைக்கு ஒரு அசைன்மெண்ட் சார் கொடுக்குறேன், அத எல்லாரும் கொஞ்சம் பண்ணிட்டு வந்துருங்கடா அப்படின்னு அன்பா சொல்லி பாருங்க. அது அடுத்த நாள் வரும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா வராது. நிச்சயமா வெறும் பேப்பர் மட்டும் தான் உங்ககிட்ட வரும், அங்க அசைன்மெண்ட் வராதுங்க. ஆனா நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் முகத்தை வச்சு சொல்லி பாருங்க, கொஞ்சம் மாடலேஷன் மாத்துங்க. என்னப்பா எல்லாரும் நாளைக்கு நான் நடத்துறேன்ல போன கிளாஸ்ல அந்த பாடம், அத அசைன்மெண்டா கொஞ்சம் எழுதி தந்துருங்க, சரியா? அப்படின்னு மட்டும் கொஞ்சம் சொல்லி பாருங்க. நிச்சயமா அத்தனை அசைன்மெண்ட் உங்களோட டேபிள்ல இருக்கும். என்றைக்குமே, இன்றைக்கே அல்ல, நேற்றைக்கே அல்ல, என்றைக்குமே இந்தியாவினுடைய வளர்ச்சி அதிகாரத்தை சார்ந்தே இருக்கும். அப்புறம் தம்பி ஒரு பாட்டு பாடினா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு ஒரு எதிர்பார்த்து நான் பாடாம போயிட்டேன்னா அதுக்கு எனக்கு மனசே கேட்காதுங்க. ஒரு பாட்டு பாடினேன், ரொம்ப அழகான ஒரு பாட்டு. நானும் ஒரு பாட்டு பாடுறேன். 4 பக்கம் 3 பக்கம் கடல் கொண்ட தேசம் அல்ல இந்தியா, 4 பக்கம் புகழ் கொண்ட தேசமடா இந்தியா. இன்னைக்கு பாருங்க, இந்த 2 லைன் நீ ஏற்புடையதா இல்ல இன்றைய காலகட்டத்துல. இன்னைக்கு 2 பக்கத்திலையும் நம்மை சூழ்ந்து நம்முடைய அதிகார வல்லமையை வீழ்த்தி எப்படியாட்டு இந்தியாவினுடைய பகுதிகளை பிடிச்சிடணும் அப்படின்னு முனைப்போடு இருக்கக்கூடியவர்கள் மத்தியில இவங்க 3 பேர்த்தையும் ஒரு தூதுவரா விட்டு அன்பால அந்த நாடுகள் கிட்ட இருந்து அந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்து நம்முடைய நாட்டினுடைய பகுதிகளை நம்மளே பிடிச்சுக்கிற மாதிரி ஏதாவது கொஞ்சம் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தை நடுவர் உதவியோடு அவங்க கிட்ட நான் வழங்கிட்டு எனது ஒரு நல்ல உரையை இந்த நல்ல தருணத்திலே முடித்துக் கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த கிங் தொலைக்காட்சிக்கும் நடுவர் உள்ளிட்ட அவைக்கும் SNMB கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கும் வழங்கி நான் இடம் சார்கிறேன். நன்றி. சிவபிரகாசம் பாயிண்டே இல்ல வெள்ள பேப்பர் ஏகப்பட்ட பாயிண்ட் சொல்லிட்டார். அருமை. நிகழ்வுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். சிவபிரகாசம் சொன்ன விஷயங்கள்ல இருந்தே இந்த தீர்ப்பை நான் சொல்றேன். சிவபிரகாசம் சொன்ன விஷயத்துல கர்ம வீரர் காமராஜரை பற்றி சொன்னார். காமராஜர் என்கின்ற மாமனிதன் இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நாற்காலியை அலங்கரித்துக் கொண்டிருந்த போது அவர் இந்த அன்பையும் இந்த அதிகாரத்தையும் எந்த அடிப்படையில் கையாண்டார் என்பதற்கு ஒரு சாட்சி, ஒரு சான்று என்ன தெரியுங்களா? அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக காமராஜர் இருந்தபோது தமிழ்நாட்டுடைய காவல்துறை அமைச்சராக போலீஸ் மினிஸ்டர் அப்ப இருந்தவர் பேர் கக்கன். காமராஜர் ஒரு நாள் சென்னையில கோட்டையில் அவசரமா வந்து மேலே ஏறி கக்கனை கூப்பிடுறார். கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்டார். விருதுநகர் மாவட்டத்தில், அதாவது அவருடைய சொந்த ஊர், காமராஜருடைய சொந்த ஊர்
விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு கொலை நேற்று ஆணிச்சு. அந்த கொலை கேஸில் வந்து சம்மந்தப்பட்ட நபர்களை எல்லாம் பிடிச்சி கைது பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டப்போ கக்கன்ற போலீஸ் அமைச்சர் சொன்னாரா, அவர் அதில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்களோ, யாரெல்லாம் அதில் குற்றவாளியாக இருக்காங்களோ எல்லாத்தையும் கைது பண்ணியாச்சுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே காமராஜர் கேட்டிருக்கார், அதில் சக்திவேல் என்கிற பெயரை உடைய ஒரு குற்றவாளியை நீங்கள் கைது பண்ணலன்னு சொல்லி கேள்விப்பட்டனே. அப்போ கக்கன் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு சொன்னாரா, அவர்களுடைய தங்கச்சி பையன் அப்படின்னு சொன்னாங்க. காமராஜருடைய சொந்த சகோதரியுடைய பையன் தான் சக்திவேல். சக்திவேலும் அந்த கொலை குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். அவரை வந்து கைது பண்ணல. இந்த விஷயம் காமராஜருக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்ச உடனே கக்கனை கூப்பிட்டு போலீஸ் மந்திரி கிட்ட சொல்றாரு, என்னுடைய தங்கச்சி பையன்றதுக்காக நீங்க இந்த ஒரு சின்ன சலுகையை ஏற்படுத்தி கொடுத்து விட்டால் கூட இந்த அரசுக்கு எதிரான நிலையை நாம் எடுத்துக்கிட்டோம் என்பது வரலாறா மாறி போயிடும். அதனால நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நேற்று ராத்திரியே வந்து சக்திவேல் அரெஸ்ட் பண்ணி மதுரை ஜெயிலில் போட்டாச்சுன்னு சொல்லி காமராஜர் சொன்னதா நம்ம கிட்ட வரலாறு. அன்பு செலுத்த வேண்டிய மருமகனிடத்தில் கூட அதிகாரத்தை செலுத்தியதால் தான் அந்த மாமனிதனை இன்றைக்கு வரைக்கும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்பு செலுத்த வேண்டியதுதான், ஆனால் அதிகாரம் என்பது அங்கே இருந்தால் மட்டுமே நிச்சயமாக அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லும். தம்பி சிவபிரகாஷ் சொன்னார், அப்பா என்கின்ற வார்த்தை. நீங்க ஒரு 5 வயசுல ஒரு குழந்தை எல்கேஜி படிக்கிற பையன், யூகேஜி படிக்கிற பையன், ஒரு சின்ன பையன் 2 பேர் சண்டை போட்டுட்டாங்கன்னா, ஒரு சின்ன பையன் இன்னொரு பையனை ஓய்க்கு ஒரு அரை விட்டான்னு வச்சுங்க. இந்த பையன் சொல்லுவான், எங்க அப்பா யாரு தெரியுங்களா? அது இயல்பு, அது ஹியூமன் நேச்சர். அந்த பையன் சொல்லுவான், எங்க அப்பா யாரு தெரியுங்களா அப்படின்னு சொல்லுவான். அதே பையன் 15 வயசுல அவங்க அம்மாட்ட கேட்பான், உங்க வீட்டுக்காரருக்கு சொல்லுவீங்க. அதே பையன் தான் எங்க அப்பா யாரு தெரியுமில்லன்னு கேட்ட அதே பையன் தான் 15 வயசுல உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுவீன்றான். 25 வயசுல அதே பையன் சொல்றான், சார் நான் எங்க அப்பாட்ட பேசுறத நிறுத்திட்டேன் சார், அவர் போக்கு எனக்கு பிடிக்கல. 35 வயசுல அதே பையன், எங்க வீட்டு பக்கமே நான் போறேன், எங்க அப்பாட்ட எந்த விதமான சம்மந்தமும் இல்லை எனக்கு, அவர் செத்தா இளவு கூட நான் போக மாட்டேன். 35 வயசுல 45 வயசுல அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்து, பிள்ளை வளர்ப்பு என்பது எத்தனை கொடுமையானது, எத்தனை பாரமானது, எத்தனை சுமையானது, எத்தனை வெளித்தரக்கூடியது, எத்தனை விவகாரங்களை அடக்கியாளக்கூடியது, எத்தனை சார்புரிமையும் எத்தனை பொறுமையும் எத்தனை விஷயங்கள் அது உள்ளடங்கி இருக்கிறது என்பதையெல்லாம் அவன் வாழ்வியல்ல அவன் அறிந்து கொண்டதற்கு பிறகு 45 வயசுல அதே பையன் சொல்லுவான், எங்க அப்பா தெய்வம் தான். எங்க அப்பா தெய்வம்னு அவன் கத்துக்கிறதுக்கு 45 வயசு ஆயிடும். அவன் 45 வயசுல அப்பா தெய்வம்னு சொல்லும் போது அவங்க அப்பா புறப்பட்டு இருப்பார், அவருக்கு இருக்கவே மாட்டார். நீ 45 வயசுல அவர் தெய்வம்னு கொண்டாடுவதற்கு தம்பி சொன்ன மாதிரி போட்டோ வச்சு பாட்டு தான் பாடணும். ஆக அப்பாக்கள் அங்கே கண்டிப்பை, அதிகாரத்தை காட்டுவதால் அந்த அன்பை இழக்கிறார். அம்மா எந்த நேரமும் சொல்லும், நான் அப்படி வளர்த்தேன்டா, இப்படி பார்த்தேன்டா, உனக்கு நான் சோறு விட்டேன்டா, உனக்கு நான் அப்படி பார்த்துக்கிட்டேன்டா. அம்மாக்கள் எப்போதும் இதை மனப்பாட பாட்டு மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அப்பாக்கள் ஒரு நாளும் தங்கள் தியாகத்தை பிள்ளைகளிடத்தில் சொல்வது கிடையாது. ஒரு நாளும் அப்பாவுடைய வளர்ச்சிக்கு நான் தான் காரணம் என்று என்றைக்கும் யாரையும் டிமாண்ட் பண்ணது கிடையாது. ஆனால் அம்மாக்கள் எப்போதுமே பிள்ளைகளிடத்தில் நாளைய நிலை என்ன என்பதை இன்னைக்கே ட்ரெண்ட் பண்ணிப்பாங்க. மைண்ட் செட்டிங், நீ வந்து உன்னை நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்துறேன், உன்னை நான் இப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டேன், உனக்கு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனேன், உனக்கு உடம்பு சரியில்லாம பார்த்துக்கிட்டேன், உனக்காக நான் விரதம் எடுத்தேன், உனக்காக நான் மருந்து குடித்தேன், இப்படியெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். நீ நல்லா சம்பாதிச்சு நல்ல வேலைக்கு போய் அம்மாவை நீ அமெரிக்கா கூப்பிட்டு போகணும். அது அமெரிக்கா போகிற அளவுக்கு அதாவது டிமாண்ட், அதுதான் வந்து தாய் பாசம். ஆனால் அப்பாக்கள் தங்கள் தியாகத்தை எப்போதுமே வெளிக்காட்டுவது. இதில் தான் அந்த அன்புக்கும் அதிகாரத்துக்கும் இடையில இருக்கிற அந்த சிறிய இலை இருக்கிறது. அம்மாக்கள் அன்பு, அப்பாக்கள் அதிகாரம். அதிகாரம் மட்டுமே செலுத்தப்படுவதால் ஆண் வர்க்கம் சற்று கடுமையானதாக பார்க்கப்படும். அன்பை மட்டுமே பொழிந்து கொடுப்பதால் பெண் வர்க்கம், அம்மாக்கள் சற்று இலகானவர்களாக கண்ணுக்கு தெரிகிறார். ஆனால் இதே அம்மாக்கள் தான் ஒரு 25 வருஷம் கழிச்சு அந்த பிள்ளை இன்னொரு பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு மருமகன் ஒருத்தி வருவார்ல,
அப்ப இந்த அன்பு என்கிற வார்த்தையை தூக்கி தூர போட்டுட்டு அதிகாரம் என்பதை உள்ளே கொண்டு வருவார். அப்ப அன்பாக இருப்பார்களா என்ன? நிச்சயமா இருக்க மாட்டாங்க. உலகத்திலேயே நானும் எங்க மாமியாரும் குட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிறவங்க யாரா இருக்காங்களா? எங்காவது நடக்குமா? நீங்க மாமனாருக்கும் மருமகளுக்கும் எங்க சட்டம் வந்து பாத்துறீங்களாங்க? எங்கேயாவது மாமனாரும் மருமகள் கண்ணிலேயே பேசிக்குவாங்க. மாமனார் மருமகள்லாம் மாமனார் பார்த்து கேட்பாரு, எப்படா இருக்கிற? நீ எப்படியா வச்சிருந்த இவ்வளவுனாவா அசாமியா தலையில கட்டி விட்டுறிய. மாமனார் மருமகளும் அப்படியே கண்ணிலேயே பேசிக்குவாங்க. மாட்டையா பா யாரும் என்ன மாட்டி விட்டு நீ தப்பிச்சிட்டியாப்பா, இப்படி பேசிக்குவாங்க மாமனார் மருமகன். ஆனா மாமியாரும் மருமகளும், தம்பி சொன்ன மாதிரி நான் வழக்கறிஞர் தொழில் பண்றேன். தமிழ்நாட்டில ஒரு அகாடமிக் இயர்ல 2020 இந்த அகாடமிக் இயர் வச்சுக்கோம் அப்படின்னா என்ன, இந்த ஜூன்ல இருந்து அடுத்த மார்ச் வரைக்கும் ஒரு அகாடமிக் இயர்ல தமிழ்நாட்டுடைய உயர்நீதிமன்றத்திலிருந்து கீழமை நீதிமன்றங்கள், கன்னியாகுமரியில் இருக்கிற நாகர்கோயிலில் இருக்கிற மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் வரைக்கும் ஏற்கனவே பதிவு செய்து நிலுவையில் இருப்பதும் புதிதாக ஃபைல் செய்யப்பட்டிருக்கிற, புதிதாக விண்ணப்பம் செய்யப்பட்டிருப்பதுமான விவாகரத்து வழக்குடைய எண்ணிக்கை ஒரு வருஷத்துக்கு 6 லட்சம். 6 லட்சம் பேர் விவாகரத்து வேணும்னு கோர்ட்டில் நிற்கிறாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, கற்பாம் மானமாம் கண்ணகியாம் சீதையாம் கற்றுக் கொடுத்த தமிழ் தேசத்திலிருந்து 6 லட்சம் பெண்கள் நீதிமன்றத்துடைய நெடிய படிக்கட்டுகளில் ஏறி வாசல் படியில் நின்று தன் கணவனுடைய அந்தரங்கத்தை, தன் கணவனுடைய அசிங்கத்தை, தன் கணவனுடைய குடும்பத்தாரை, தன் குடும்பத்தினுடைய வாழ்வியலை ஒட்டுமொத்தமாக வெளிப்படையாக இந்த மக்கள் மன்றத்துக்கு கடைபிடிக்கிறார் என்று சொன்னால் அங்கே அன்பு இருக்குமா, அதிகாரம் இருக்குமா? அன்பாக மட்டுமே இருக்கிற கணவன் அமைந்த பெண்கள் மட்டும் திரும்ப அந்த அன்பை செலுத்துகிறார்களா என்றால் இல்லை. உள்ளபடியா தான் கான்செப்டே, அதுக்கு கீழே உள்ள ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தா அதிகப்படியான விஷயங்கள் விவாகரத்து வழக்குடைய கான்செப்ட் என்ன தெரியுமா சொல்றாங்க? கணவனுடைய மொபைல் போன்ல பேட்டர்ன் லாக் இருக்கக்கூடாது. இதுதான் மனைவியுடைய போனை வந்து கணவன் கேட்கிறாங்க, அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த அம்மா. விவாகரத்து வழக்கினுடைய எண்ணிக்கையிலேயே 60% வந்து போனாலதான் இன்னைக்கு டைவர்ஸ் கேஸ் வருது. அவ்வளவு பெரிய சூழ்நிலை இடைவெளி ஏற்பட்டதற்கு காரணம் இந்த புரிதல். அன்பு என்பது என்ன, அதிகாரம் என்பது என்ன? நான் சொல்றது இந்த குடும்பத்தை பற்றி. இந்த குடும்ப அமைப்பில் இருக்கிற இந்த 2 வார்த்தைக்கு உண்டான சரியான புரிதல். அன்பு என்பது எவ்வளவு தூரத்திற்கு இருக்கிறோம், அதிகாரம் என்பது எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறோம். அதிகாரம் எங்கே குறைய வேண்டும், அன்பு எங்கே கூட வேண்டும். அன்பு எங்கே குறைய வேண்டும், அதிகாரம் எங்கே கூட வேண்டும் என்பது ஒரு குடும்ப அமைப்புக்குள்ளே இருந்துட்டா இந்த கான்செப்ட். நாம பேசுறது வந்து நாட்டை பத்தியும் பேசுறோம். அப்படி பார்க்கிறப்போ இந்த நாடு பேரரசுன்னு சொல்லுவாங்க, எம்பையர். அந்த எம்பையர்னு சொன்னா பாத்தீங்கன்னா இங்க இருந்து பக்கத்து நாட்டோட சண்டை போடுறது கிடையாது. கடல் கடந்து போய் வேற நாடுகள்ல இருக்கிற நிலப்பரப்பை ஆக்கிரமிக்கணும். அப்பதான் வந்து கடல் கடந்து போனாதான் அதுக்கு பேர் பேரரசு, எம்பையர். இந்திய துணைக்கண்டத்தில் இருந்த எந்த மன்னனும், அசோக சக்கரவர்த்தியா இருந்தா கூட வேறு எந்த மன்னனும் இப்படி கட்டமைக்கப்பட்ட பேரரசை எவனுமே உருவாக்கல. ஒரே ஒருத்தன் தான் பண்ணான். இந்தியாவிலே ஒரே ஒரு மன்னன். யார் தெரியுமா? ராஜேந்திர சோழன் அவன் பேர். அவன் யாருன்னா ராஜராஜ சோழனுடைய பையன். இங்க வந்து கம்போடியா நாட்டில் இருக்கிற, பிலிப்பைன்ஸ் தீவுகளில் இருக்கிற இடங்கள் எல்லாம் கடல் கடந்து போய் இன்றைக்கு இருக்கிற எந்த விதமான தொழில்நுட்பமும் இல்லாத காலத்துல கட்டுமரம், அந்த பாய்மர கப்பல் வழியாக போய் கடல் கடந்து போய் லட்சக்கணக்கானவர்களை கூட்டிக் கொண்டு போய் அந்த நிலப்பரப்பை எல்லாம் ஆக்கிரமிப்பு செஞ்சு அடிமைப்படுத்தி ஒரு மிகப்பெரிய பேரரசை நிறுவனம். இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய பேரரசாக அன்றைக்கு கருதப்பட்டது கங்கை கொண்ட சோழபுரம். அதுதான் அன்னைக்கு வந்து இந்த பூகோளத்துடைய ஒட்டுமொத்த தலைமையகமாக சீஃப் செக்ரட்டரியேட்டாக கருதப்பட்டது கங்கை கொண்ட சோழபுரம். அதிகாரத்தினுடைய உச்சம். அன்பிற்கினிய நண்பர்களே, அந்த கங்கை கொண்ட சோழபுரம் இன்றைக்கு தமிழ்நாடு என்கின்ற ஒரு மிகச்சிறிய மாநிலத்தில், அரியலூர் என்கிற ஒரு சின்ன மாவட்டத்தில், ஒரு சின்ன தாலுக்காவிலே சிற்றூராட்சியாக இருக்கிற கங்கை கொண்ட சோழபுரமாக மாறியிருக்கிறது. அதிகாரம் பல நேரங்களிலே வெற்றியை கொடுத்தால் சில நேரங்களிலே அடிபடுவதுதான் இன்றைக்கு உள்ள காலம். என்றைக்கு ஒரு தனி மனிதன்
எனக்கென்று இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் பயன்படுத்தி தோற்று போகிறானோ கடைசியில் அவன் எடுக்கிற ஆயுதம் தான் அன்பு என்பது. எல்லா சாம பேர தண்டம் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் எல்லா எக்ஸ்ட்ரீமும் பயன்படுத்துறதுக்கு பிறகு இன்றைக்கு மிகப்பெரிய வல்லரசு நாடுகள் எல்லாம் தங்களிடத்தில் இருக்கிற அணு ஆயுதங்களை எல்லாம் கொட்டி குவித்ததற்கு பிறகு அவர்கள் எல்லா போர்களிலும் தோல்வி அடைந்து வாழ்க்கையின் மீது ஒரு விரக்தி ஏற்பட்டதற்கு பிறகு அவர்கள் நம்பி போகிற இடம் போப்பாண்டவர். அன்புதான் ஜெயிக்கும் என்று அவர்கள் ஏதோ ஒன்றை தேடி போய் கொண்டிருக்கிறார்கள். மனித குலம் இன்றைக்கு இந்தியா மட்டுமல்ல, மனித குலமே ஒட்டுமொத்தமாக ஒரு அமைதியான சூழ்நிலையை நோக்கி போக வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற கலைபரமான சூழ்நிலையில் ரொம்ப முக்கியமா அவங்க கொடுத்திருந்த தலைப்புல இன்றைய சுதந்திர இந்தியாவை, இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கை முறை, இதுக்கு முன்னாடி இருந்த காலங்கள் இவங்க சொன்ன மாதிரி இருக்கலாம், இவங்க சொன்ன மாதிரி இருக்கலாம். இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கையின் சூழலில் இனிமேல் வரக்கூடிய சந்ததிக்கு நாம் அமைதியான வாழ்க்கையை விட்டு விட்டு செல்ல வேண்டும் என்றால் பதட்டம் இல்லாத கலவரமற்ற சூழ்நிலையை கொடுத்து விட்டு போக வேண்டும் என்று சொன்னால் கிடைத்திருக்கிற இந்த பிறவி என்பதே ரொம்ப அரிய பெரிய விஷயமாக போய்விட்டது இன்னைக்கு. ஏன்னா 17 பிறவிகள் தாண்டியதற்கு பிறகு 18ஆவதாக ஒரு பிறவி கிடைத்தால் அதுதான் மனித பிறவியாம். இந்து தர்மத்தில் ஒரு சாஸ்திரம் சொல்லுது 18 பிறவி. 17ஆவதாக ஒரு பிறவி முடிஞ்சு நாயா, நரியா, பன்றியா, கழுதையா, குதிரையா, ஒட்டகமா, பூரானா, பாம்பா பிறந்து 17 பிறவிக்கு 18ஆவதா ஒரு பிறவி பிறந்தாங்க. அதுதான் மனித பிறவி. அதுதான் அவையார் சொல்றாங்க, அரிது அரிது மாநிலராய் பிறத்தில் அரிது அதிலும் பூங்குண்டு செல்வத்தின் பிறத்தில் அதை விட இருக்கு. அப்படி கிடைக்கிற இந்த அரிதான பிறவியில் கிடைச்சிருக்கிற வாழ்க்கை என்பது ஒரே ஒரு முறை. இந்த ஒரு செகண்ட் இந்த உயிர்ல இருந்து அந்த உடம்புல இருந்து உயிர் போயிடுச்சுன்னா, அந்த மரணம் நடந்து விட்டால், அந்த சம்பவம் நேரிட்டு விட்டால், இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கை என்பதற்கோ, நம்மை சுற்றி இருக்கிற உறவினர்கள் என்பதற்கோ, நாம் பட்டுக்கொண்ட கல்வி என்பதற்கோ, நாம் சேர்த்து வைத்திருக்கிற சொத்து என்பதற்கோ, நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் என்பதற்கோ எல்லாவற்றுக்குமே விடை தெரியாமல் போயிடும். ஒரே நிமிஷம் ஊரெல்லாம் கூடி ஒழிக்கு எழுதிட்டு பேரனை நீக்கி பிணமென்று பெயரிட்டு சூறைய காட்டினை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினை மூழ்கி நினைப்பை ஒழித்தனர் என்றார் திருமூர். நாத்தொடுத்து ஈக்கில நன்றாய்ந்து முடிக்கிலன் பார்த்துளி பெய்யிலன் பல்லோர் படுக்கிலன் தோல் பையில் நின்று தொழில் அற செய்த கூத்தன் புறப்பட்ட கால். கூத்தன்றது உயிருங்க. உடம்புல இருந்து ஒரு செகண்ட் அது போயிடுச்சுன்னா அப்படி ஒரு நிலையில்லாத வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கை. நேற்று நல்லா இருந்தார் சார், இன்னைக்கு கொரோனா பாசிட்டிவ்ன்றான். இன்னைக்கு கொரோனாவுக்கு போய் டெஸ்ட் எடுத்துட்டு வந்தவர் நெகட்டிவ் வந்துருச்சு, சாயந்தரம் வீட்டுக்கு வந்து பார்த்தாருன்னா அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் பாசிட்டிவ்ன்றான். அப்படி ஒரு நிலையில்லாத வாழ்க்கை முறையில் வாழ்கிற போது இனிமேல் அதிகாரத்தை மட்டும் நம்பி இருந்தால் இங்கே வாழ்க்கை முறை சவாலாக இருக்க முடியும். அந்த சவாலை சமாளித்து வெளியே வர வேண்டும் என்றால் இந்த டியூப்லைட் இருக்கு, ரொம்ப பிரம்மாண்டமான வெளிச்சத்தை கொடுக்கு, நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு பிரகாசமா எரியுது, சந்தோஷம், இதை அனுபவித்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த டியூப்லைட்டால இன்னொரு டியூப்லைட்டை உருவாக்க முடியுமான நிச்சயமும் வரும். ஆனால் நம் கையில இருக்கிற ஒரு சாதாரண அகல் விளக்கு 5 ரூபா மண்ணு விளக்கு, 2 ரூபா எண்ணெய், 50 பைசா திரி, அதை போல பல லட்சக்கணக்கான விளக்குகளை அந்த விளக்கால் தீபமேற்றி சுடர்விட்டு எரிய வைக்க முடியும் என்றால் அந்த விளக்கு ஒளிதான் அன்பு. இந்த டியூப்லைட் வெளிச்சம் தான் அதிகாரம். அதிகாரம் நீண்ட நாளைக்கு தாக்கு பிடிக்காது. அன்பு எப்போதும் நின்று நிலைத்து நிதர்சனமான வாழ்க்கையை மற்றவர்களுக்கு கொடுக்கும் என்பதால் இன்றைய கால சூழ்நிலையில் நம் மனிதர்களுக்கு, குறிப்பாக இன்றைய வாழ்க்கை முறைக்கு எல்லா நிலைகளிலும் இருக்கிற மனிதர்களுக்கு தேவை அதிகாரத்தை காட்டிலும் அன்பே 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 என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்புகளை எல்லாம் சுற்றித்ததில் மிகுந்த மகிழ்ச்சியும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டு அடியார்கள் வாழ, அரங்கர்கள் வாழ, சடகபந்தந்த நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள பழமை இன்னும் ஒரு நூற்றாண்டு என்று இந்த புத்தாண்டிலே இந்த கொரோனாவில் இருந்து மீண்டு இனி வரக்கூடிய காலங்களிலே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வசந்தங்களும் வீசி இப்படி காலாவதியாகி போன ஒரு இடங்களை போல இல்லாமல் இந்த கல்லூரிகள் எல்லாம் மீண்டும் பூச்சோடைகளாக மாணவர்களோடு குடுங்குகின்ற அந்த ஒரு அற்புதமான தருணம் மீண்டும் வாய்க்க வேண்டும். அந்த நேரத்தில் உங்களை சந்திக்கிற அந்த ஒரு அற்புதமான வாய்ப்புக்காக இறைவனை வேண்டி விருப்பம் இல்லாமல் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.